ஹே ஹலோ மீ திஸ் இஸ் அண்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டேவல் ஒன் ஷாட் பார்க்கலாம். என் மன்னவா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இது ஆக்சுவலி பர்த்டே ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான் இது. ஹாப்பி பர்த்டேடா. உங்கள் டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி எனக்கு அவங்க நேம் தெரியாது, பட் ஷஃபி வந்து டெடிகேட் பண்ணியிருக்கா அவங்களுக்காக. குயில் மச்சான் அப்படின்னு சொன்னான். ஸோ அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ விஷ் பண்ணிவிடுங்க எல்லோரும் அவங்களுக்கு. ஸோ ஓகே, நானும் விஷ் பண்ணிவிட்டேன். தென் ஓகே, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஷஃபியோட வாய்ஸ் ஓவரில் வரப்போது. ஃபர்ஸ்ட் டைமாக ஷஃபி வந்து டேக் ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள். தென் ஃபெப்ரவரினாலே லவர்ஸ்க்கு ஞாபகம் வருது வேலண்டைன்ஸ் டே தான். ஸோ ஒரு வேலண்டைன்ஸ் டேவாக அப்படின்னா போட முடியுமான்னு தெரியல. ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட்டாக இதை எடுத்துக்கோங்க. ஃபெப்பில் கொஞ்சம் நான் ரொம்ப பிஸியாக போகிறேன். இதுக்கப்புறம் இதோடைய நான் மார்ச் தான் மேபி வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். அப்பப்போ அந்த கேப்பில் நிறைய ட்ரை பண்ணுறேன். ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஏன்னா ஃபெப்பு ஃபுல்லாக நான் ரொம்ப பிஸியாக இருக்கப்போ, மார்ச்சும் பிஸி தான், பட் நான் நடுவில் வந்துடுறேன். ஸோ ஃபெப்பு ஃபுல்லாகவே நான் ரொம்ப ரொம்ப பிஸி தான். நான் சோன் வீடியோ போடுறேன். அந்த கேப்பில் ஷஃபியோட வீடியோ வரும். அவள் ரெக்கார்ட் பண்ணானா எனக்கு சென்ட் பண்ணுவாள். ஸோ அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, எடிட்டிங் பண்ண கொஞ்சம் லேட் பண்ணுவேன், பட் நான் சீக்கிரமாக போட்டுறேன். ஓகே, தென் ஓகேடா. இந்த ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவ்வபிளாக, ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும். அண்ட் உருக்கி நம்ம டேவை லவ் பண்ணுவா. அது நம்ம ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப ரொமான்டிக் தான், வயலன்ஸே இல்லைங்க. ஸ்டோரியில் சுத்தமாக ஒரு பர்சன் கூட வயலன்ஸ் இருக்காது. ஸோ இருந்தாலும் ரொம்ப இருக்காது. பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி இதை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஷஃபியோட இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, தென் வந்து நான் ஒன் ஷாட் வந்து என்னோடய குட்டி சிஸ்டருக்கான ஒன் ஷாட் வந்தால் கூட என்னையும் ஷாஃபியையும் இப்போ வரைக்கும் இல்லாமல் எப்பயும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் குட்டி தங்கச்சிக்கும் தான் இந்த ஒன் ஷாட். ஸோ உனக்கும் தான் இந்த ஒன் ஷாட் பார்த்துட்டு இருக்க மறக்காமல் கேளு. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். அன்யங்கசியோ. நான் உங்கள் ஷஃபிடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடந்துட்டுருக்கோன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்டீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட்டோட டைட்டில் என்னென்னா, என் மன்னவா. ஆமாம், என் மன்னவா. இது வந்து ஒரு பொண்ணோட மனசை ஒரு ஆணால் எந்த அளவுக்கு காதலால் கட்டி போட்டு ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு அழகான கதையில் தான் கொண்டு போயிருக்கேங்க. ஸோ இந்த கதையை நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம கரடிக்குட்டியோட கதை. என்னோடய வாய்ஸில் ஃபர்ஸ்ட் நான் டயோங்க்கு போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் அதில் டயோங்க்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பேன். பட் என்னோடய மனசாட்சியை கல்லாக்கிட்டு அதில் அவனை போட்டு தள்ளியிருப்பேன். அதுக்கு எல்லா விதமாகவும் சேர்த்து வச்சு உங்கள் காதுகளில் தேனை பாய வைக்கிறதுக்காக ஓவராக தான் போகிறோமோ, சரி போவோம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலில் கொடுத்துருக்கேன்டா. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதை நான் யாருக்காக டெடிகேட் பண்ணுறேன் தெரியுமா? ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பர்சன். அவங்க ரொம்பவே க்யூட்டஸ்ட் பர்சன், அழகான பர்சன். முகத்தை பார்க்கவே இல்லை நான், ஆனால் இவ்வளவும் சொல்கிறேன் ஏன்னா தேர் கேரக்டர் ஸ்பீக்ஸ். அவங்கள எனக்கு ஒரு 8 months கிட்டவே தெரியும். அவங்க பேர் என்ன தெரியுமா? குயில். ஆமாம், குயில் மாதிரி. அவளோட ஒரிஜினல் நேம் கூட எனக்கு தெரியாது, பட் அவளை நான் குயில் மச்சான் தான் கூப்பிடுவேன். ஷீ சச் அ கியூட்டி பொட்டேட்டி, ரொம்ப அழகானவ. அவளோட கேரக்டரை பற்றி சொல்லணும்னா, அவள் ஒரு தங்கம். நான் ஒரு மெசேஜ் போட்டேன்னா அதுக்கு 5 மெசேஜ் போட்டு எப்படி இருக்க அப்படின்னு என்னை கொஞ்சலாம் ஒரு கூட பிறக்கிறது அக்காவை பார்த்து என்கிட்ட கேட்பா. அந்த அழகு பிள்ளைக்கு தான் எனக்கு பர்த்டே. ஸோ விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தங்க பிள்ளை. உலக பூக்களின் வாசம் உனக்குள் சீரை பிடிப்பேன், உலர்ந்த மேகங்கள் கொண்டு நிலவின் கரை துடைப்பேன், ஏனென்றால் உன் பிறந்த நாள். உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும் மை குயில் மச்சா. எப்போவும் ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கணும். உன்னோட கனவுகள் எல்லாம் நிஜமாக மே ஆல் யூர் ட்ரீம்ஸ் கம் ட்ரூ அண்ட் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி ஃபார் எவர் இன் யுவர் லைஃப். அதை விட பெரிய செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. சரியா? இது கல்யாணம் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்லலாம். ஸோ எப்போவும் சிரிச்சிட்டே இருக்கணும். இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்றைக்குமே லாஸ்ட் ஆகணும். ஓகேவா? ஹாப்பி பர்த்டே அகேன் ஆஷா சார்பாக இன்னொரு தடவை.
தென் இன்னொரு செல்லக்குட்டிக்கும் இந்த ஒன் ஷாட் நான் டெடிகேட் பண்ணுறேன். அவங்க வேறு யாரும் கிடையாது, நம்மளோட அஸ்மி தான். அஸ்மியை பற்றி சொல்லணுன்னா அவங்க கூட ரொம்ப பேசினது கிடையாது. பட் அடிக்கடி அவங்க பேசும்போதுலாம் ஒரு பிரைட்டான ஒரு 1000 வாட்ஸ் பல்பு என்னோட முகத்தில் எரியாமல் இருந்ததே கிடையாது. இப்போ கூட ஆரம்ப நான் ஒன் ஷாட்க்கு அவங்க கொடுத்துருந்த ரிவ்யூ அப்பப்பப்பா இன்ஸ்டாவில் அவ்வளோ ஹானம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கூட இங்கே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு அன்போட அக்கறையோட எனக்காக பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு அன்பாக எனக்கு டைம் எடுத்து ரிவ்யூ இந்த மணிக்கு சொல்கிறதுக்கு அந்த தங்கத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டாக இது உங்களுக்காகவும் தான். ஹோப் வில் பி என்ஜாயிங் இட். சந்தோஷமாக என்றைக்கும் இதே அன்பை பரிமாறிக்கிட்டு நீங்கள் இருக்கணும். ஓகேவா? உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ ரொம்ப வளவலான்னு பேசியாச்சு. வாங்க இந்த ஒன் ஷாட்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன கேரக்டர் இன்ட்ரோ. டயோங் வந்து ஒரு லோக்கல் தாதா மாதிரி, எப்படி சொல்கிறது, ஒரு லோக்கல் இப்போ நம்ம வேட்டைக்காரன் படத்தில் நம்ம தளபதி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு தெரியுமா, அவர் அந்த ஏரியாக்கே ஒரு டான் மாதிரி இருப்பார்ல, அந்த மாதிரி நம்ம டயோங்க. அவருக்கு வயசு வந்து 31 ஆகுது. அவர் தான் எல்லாமே. அந்த ஏரியாக்குள்ளே யாராவது வரணும் அப்படின்னா அவர் பெர்மிஷன் இல்லாமல் வர முடியாது. எம்எல்ஏ, மினிஸ்டரு, கலெக்டரு யாருனாலும். நல்ல மனுஷன். அந்த மக்கள் இருக்கிற அதே தேரில் தான் இருக்கார். பட் அவர் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நல்லது பண்ணுற மனுஷன். எல்லோரும் அவரை வாய் நிறைய அண்ணா, தம்பி, மகனின்னு தான் கூப்பிடுவாங்க. பட் சில தற்குறிகள் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டார் நம்ம மனுஷன். பட் ரொம்ப வழியில் குறுக்கிட்டால் போட்டு தள்ளிடுவார். போலீஸ்க்கெலாம் வந்து வார்னிங் தான் கொடுப்பாரே தவிர அவங்களுக்கும் குடும்பம் இருக்குன்னு மதிச்சு நடக்கிறவர். பட் அவங்க அநியாயம் பண்ணாலும் அவங்களுக்கும் அவர் வந்து சங்கு ஊதிடுவார். இப்படிப்பட்ட மனுஷன் ரொம்ப கோல்ட் அண்ட் ரக்கட் டைப் தான். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கைக்குள்ளே யாரையும் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்க மாட்டார். எக்ஸப்ட் அவரோட அசிஸ்டன்ட் ஆகிய தாஸ். இங்கே நம்ம வயனை பார்த்தோன்னா அவளுக்கு வயசு 20 ஆகுது. அவளுக்கு வந்து நர்சிங் படிக்கணும்னு ஆசை. பட் படிக்க வச்சிருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா 18 வயசில் இறந்ததுக்கப்புறமா அவள் கும்பகோணத்தில் தான் இருந்திருப்பா. அங்கேருந்து சென்னைக்கு அவள் சித்தியும் சித்தப்பாவும் கூட்டு வந்து வச்சுருப்பாங்க. பாசத்துக்குலாம் இல்லை, சொத்து. அவளை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா சொத்தில் பாதி அவங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த கருமத்துக்காக அவளை கூட்டு வீட்டில் வச்சு ஒரு மெய்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரே போட்டு வாயால் வசப்பாடுறது, இந்த மாதிரி திட்டி தான் அவளை தீர்த்துக்குவாங்க. அவளோட ஒரே கம்ஃபர்ட் ஜோன் வந்து பெருமாள் தான். பெருமாள் கோயிலில் போய் அவரோட சன்னதியில் உட்காந்து கண்ணு மூடி வேண்டதை தவிர அந்த பொண்ணுக்கு வேறு எந்த ஒரு ஆறுதலுமே கிடையாது அந்த 2 வருஷமாக. ஸோ இவ்வளோ தான்டா இன்ட்ரொடக்ஷன். வேகமாக கதைக்குள்ளே போயிடலாமா? ரொம்ப பேசிட்டேன், சாரி. கண்டிப்பாக அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக காமெண்ட் பண்ணணும், லைக்கை தட்டி விடணும். அப்போ தான் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஹோபி பர்த்டேக்கு நான் ஒன் ஷாட் போடணும் நீங்கள் நினச்சிங்க, ஹோபி பேசஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நான் சுகாக்கு போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன்டா. எல்லாமே நீங்கள் சொல்கிற கமெண்ட், லைக், வியூஸில் தான் இருக்குது. ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் ஆஃப் த ஸ்டோரி தான். அழகான ஒரு பெருமாள் கோயில். அங்கே அந்த அழகான பொண்ணு, அதாங்க நம்ம கதையோட கதாநாயகி, த ஹீரோயின் வயன் நின்று பெருமாள் கிட்ட தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கா. பெருமாளே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? உங்கள் குழந்தை உங்களாண்ட வந்து எத்தனை நாள் வேண்டின்னு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட கண்ணை திறந்து பார்க்கணுன்னு தோணலையா? அவளை நான் ரொம்பவே உருகி விரும்புகிறேன். நேக்கு இந்த மாடர்ன் பொண்ணுங்க மாதிரி எல்லாம் போய் படிச்சுலாம் பேச வராது. அவள் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா. இப்போ பார்த்தாலும் முறைச்சுண்டே சுற்றுறா. அவகிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கிறது. ஆனால் அவளா ஒரு தடவை பார்த்து என்னைய பாடின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக நான் கூடவே போயிடுவேன். எனக்கு ஆற்றுல கூட அந்தளவு அன்பு கிடைச்சதில்லை. சித்தியும் சித்தப்பாவும் என்னைய எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறா. எனக்கு இவ கூட இருக்கவே பிடிக்கலை. ஆனால் இவளை விட்டுட்டு போனால் எனக்கு போக்கிடம் வேறு எதுவும் கிடையாது. அவர் எனக்கு சரின்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். தயவு செஞ்சு எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கோ. அதான் தினமும் சாயந்தரமாக வந்து நோக்கு நெய்வேத்தியம் ஏற்றுறேனோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்கள் குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்கோ அப்படின்னு ஒரு மாதிரி லைட்டாக கண்ணில் டியர்ஸ் வர பெருமாள் கிட்ட வேண்டிகிட்டு இருக்கா அவள். அப்போது அந்த கோயில் பூசாரி வெளியில் வந்து வயன்கிட்ட பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு லைட்டாக அது நெத்திலையும் வச்சு விட்டு, இந்தாம்மா குழந்தை, தினமும் நீயும் வந்து ஏதோ வேண்டின்னு இருக்க. அந்த பெருமாளுக்கு அது கேட்குதோ இல்லையோ தெரியலை. உன் கண்ணில் இருக்கிற அந்த வேதனை மட்டும் போகிற மாதிரியே தெரியலை. ஆனால் உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்டா குழந்தை. அதுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாரு. அவளும் லைட்டாக ஒரு ஸ்மைலோட கோயிலை விட்டு வெளியே வரா. அவள் வேண்டினது ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ என்னவோ. அங்கே அவள் வெளியில் வந்த உடனே அவளோட இதயத்தை கொள்ளை கொண்ட மன்மதன் அங்கே ஜீப்பில் சாஞ்சபடி நின்றுட்டு யார்கிட்டையோ பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட கரடி தான், டயோங். அவரை பார்த்த உடனேவே அவளுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. அப்படி பார்த்துட்டே நிற்கிறா டயோங்க. எவ்வளோ அழகாக இருக்காரு என் மாமா. ஐயோ, ஊரில் இருக்கிற எல்லா ஆம்படையானும் இவர்கிட்டேருந்து தான் கற்றுக்கணும்.
ஒரு பொம்னாட்டி எப்படி மதிக்கணும், ஒரு ஆம்பளைனா எப்படி இருக்கணும்னு. அடடடடா, என்ன ஒரு அழகு! ஆனால் எல்லாவளும் என் மாமாவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேயும் திரும்பி பார்க்குறா. மோஸ்ட்லி டைம் வந்து எல்லோரும் அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. பட் ஒரு சில நண்டு சிண்டுங்க தான், இந்த குட்டி பசங்க இருப்பாங்க தெரியுமா, என் மாமா என்னை கல்யாணம் படிக்கிற அப்படி கேட்குற மாதிரி வாண்டுங்க, அதுங்க தான் பார்க்குது. அதுவே எனக்கு ரொம்ப பசிவாகுது. அட கழிச்சிட்டிங்களா, என் முட்டிக்கால் உயரம் கூட இல்லை, எப்படி பார்க்குறாளுங்க பாரு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டயாங் டக்குன்னு வயன் பக்கம் திரும்புவாரு பாருங்க. அப்போ வயனுக்கு சட்டுன்னு ஏதோ ஹிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஐயோ நான் பக்கம் திரும்புறாரு அப்படின்னு சொல்லி சட்டுன்னு கீழே குனிஞ்சுப்பா. யார் இவ, எதுக்கு? ஓ, அந்த சாரியோட வீட்டு பொண்ணா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்போது பக்கத்தில் இருந்த அசிஸ்டண்ட் தான் திரும்ப பார்த்து, நான் யாருண்ணா அது உன்னையே பார்த்துன்னு இருக்குது? தெரிலடா தாசு, தெரில, அப்படிலேருந்து நின்றுட்டுருக்குது, இந்த சாரியோட புள்ள தான். ஓஹோ, ஆனால் இந்த பிள்ளை பண்ண கூத்தா மட்டும் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேனா? அது முடிஞ்ச கதைடா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு தடவை வயனை பார்க்குறாரு டயம். அவர் பார்க்குற நேரம்லாம் அவள் பட்டு பட்டுன்னு கீழே குனிஞ்சுக்கிறா. ஐயோ பார்த்துட்டே இருக்கிறார். ஒரு வாட்டி இங்கே வாடின்னு கூப்பிட்டா என்னவா, ஒரு ஒரு பொம்பளை குழந்தை எப்படி நான் எல்லாத்தையும் வெக்கத்தை விட்டுட்டு போய் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் என் சித்தியும் சித்தப்பாவும் காலை உடச்சிடுவா. இவளாக வந்து இழுத்துட்டு போனால் கூட சரின்ட்டு கூட அப்படி போயிடலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு, பார்த்துக்கோங்க, ஒரு பொம்னாட்டி மனசை இப்படி போட்டு காயப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே குமரிட்டு அவரை கியூட்டாக பார்த்துட்ருக்கா. அப்போ டயாங்க என்ன நினச்சாரோ தெரியல. ஏய் இந்தா பொண்ணு வாங்க, ஒன்னதான் வா. என்ன ஐயோ பெருமாடி, நோக்கு என் வேண்டுதல் கேட்டுடுதா? ஐயோ நன்றி, இதோ போகிறேன், வரேன் மாமா அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லி டயாங் கிட்ட தான் போகிறா. என்ன அப்புறையிலேருந்து என்னையே பார்த்துட்ருக்க? என்ன சங்கதி? அது அது வந்து சொல்லு, எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்க? கொஞ்சமாச்சும் பொறுமையாக கிட்ட தான் என்னவா, வாயில் என்ன மிளகா பொடி அரைச்சி வச்சுருப்பாரா, கடிச்சு துப்பும் போதே இப்படி காரமாக பேசின்னு இருக்கார். ஒரு பொம்னாட்டி தானே வந்து நிற்கிறேன், கொஞ்சம் அன்பாக பேசினாதான் என்னவா? ஏய் ஒன்னதான், எக்ஸ்கியூஸ் மீ, காது கேட்குதா இல்லை செவிடா? எனக்கு நல்லா காது கேட்கும், நல்லா பேசவும் வரும், எனக்கு செவிடலாம் ஒன்றும் இல்லை. அப்போ பேசு, எதுக்கு அங்கே நின்று என்னையே பார்த்துட்ருக்க குறுக்குறுன்னு? இல்லை, சாமி கும்பிட்டுட்டு நல்ல வாழை பார்த்தா அது நல்ல தோஷம்னு சொல்லுவா. ஓஹோ, நான் ரொம்ப மோசமானவன், ஒரு நாளே நாசமாக போயிடும், கிளம்பு இங்கேருந்து, வந்துட்டான் வளரிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவளை ஹர்ட் பண்ணிவிட்டு மனுஷன் ஜீப் எடுத்துகிட்டு விருன்னு பறந்துடுறாரு. அவள் ஒரு மாதிரி கண்ணில் டியர்ஸோடு பார்க்குறா. அவளுக்கு லைட்டாக அவர் அப்படி சொன்னதுமே அழுக வந்துடும். முதல் தடவை பசமாக கூப்பிடுறாரு தானே பக்கத்தில் போனேன், எப்படி பேசிட்டு போகிறது பாரு. விஷ்ணு நோக்கலாம் இதயமே கிடையாதா? கொஞ்சம் கட்டுமுரடாக இருக்கங்கிறதுக்காக உனக்கு அந்த ஆண்டவன் இதயத்தை கொடுக்கலையா? எவ்வளோ திட்டுறான் பாரு. இப்போவே இப்படி திட்டுறாள்னா உனக்கு ஆத்துக்காரியாக வந்தால் என்னை அடிச்சிருவேலா? ஆனாலும் எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், நான் ஆத்துக்காரியாக போனால் உங்கள் ஆத்துக்கு மட்டும்தான் வருவேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்யூட்டாக அந்த டியர்ஸை தொடச்சிட்டே அவளோட ஜடை ஆட அப்படியே அவளோட வீட்டுக்கு தான் போகிறா. அவள் அப்படி வீட்டுக்குள்ளே போய் காலடி எடுத்து வச்சது தான் மிச்சம். அதுக்குள்ளே அங்கேருந்து எங்கே போய் ஊசி திண்டு வர கழிச்சிட, உன்னை இந்த ஆற்றுக்கு கூட்டிகிட்டு வந்ததுன்னு தான் வந்தோம், இப்போ பார்த்தாலும் தலையில் கிறகும் தான் வந்து விடியறது. அன்னைக்கு என்னடானா வந்த புதுசில் எங்கள் தலையில் மிளகா அரைச்ச, இப்போ இப்படி அங்கே எங்கேயும் சுற்றிட்டு வர. சித்தி நான் கோவிலுக்கு தானே போயிட்டு வந்தேன், எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன், நான் வேறு எங்கேயும் போகலை. ஆமாம் உன அந்த ஜலத்தை திறந்து விட்டுருவா கண்ணில் இருந்து, போகல. ஐயோ பெருமாளே, எதுக்கு தான் இப்படி ஒரு பாரத்தை எங்கள் தலையில் வந்து இறக்கி வச்சிடோ. என் அண்ணன் பாட்டுக்கு அவன் ஆத்துக்காரியை கூட்டின்ட்டு போகிறேன்னு சொல்லி போய் சேர்ந்துட்டான். இப்போது இந்த தொல்லை எங்கள் கையில் வந்து சேர்ந்துருது. இவ்வளோ சீக்கிரம் ஒரு கரையை சேர்த்து விட்டுட்டு நிம்மதியாக எங்கள் பிள்ளை குட்டிங்களை நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும். ஐயோ அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் மாறி மாறி வசப்பாடிட்டு இருக்காங்க. எதுக்குடா அந்த வீட்டில் இருக்கோன்னு தான் அவங்களுக்கு இருக்குது. அதான் அன்றைக்கி அந்த ராமகிருஷ்ணா வீட்டிலேருந்து இவளை 2ஆம் தரமாக கேட்டு வந்தா. அப்போ இந்த அம்மனி என்ன பண்ணுறா, அங்கே நின்று அழுகிறா.
ஏன் கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் என்னவா? அங்கங்கே மாப்பிள்ளை கிடைக்காம ஒவ்வொரு பொம்னாட்டையும் உட்காந்து கதறின்னு இருக்கா. அவ்வளோ பெரிய சம்மந்தம், போனாதான் என்னவா? ஆற்றுலே உட்காந்துட்டு எங்களுக்கு பாரமாக இருக்கணும் அப்படின்னு சித்திக்காரி கத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே வயன் மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறா. அவளுக்கு 43 வயசு ஆகுறது. அதுக்கப்புறம் 2வது வாரமாக கேட்குறா. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவள் பொண்டாட்டிய வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டா. அதே மாதிரி நாளைக்கு என்னையும் அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் தெரிஞ்சு என்னைய கட்டி கொடுக்க பார்த்தா. நான் அதுக்கு அழுதேன். அதை பார்த்துட்டு அந்த ஆத்துக்காரங்க போயிட்டா. இதுக்கெல்லாம் என்னைய குத்த சொல்கிறா. இப்படி அழுதுதான் இப்போ உள்ள போகணுமா அப்படின்னு சொல்லி டயாங்கோட ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சு, கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தால் என்னைய வந்து கூட்டின்னு போங்க, எனக்கு முடியலை, உங்களை சுற்றி வரேன், மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் கோவில், இந்த மாதிரி எங்கே போனாலும் நீங்கள் என் கண்ணுக்கு தெரிஞ்சால் உங்களை தரிசனம் பண்ணிட்டு தான் போகிறேன். ஆனால் ஏன் என்னோட காதல் உங்களுக்கு புரிய மாட்டேன்றது? என்ன பண்ணாதான் புரியும்? என் உயிரை கொடுக்கணுமா சொல்லுங்க, சந்தோஷமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவள் கண்ணீர் தோழிகள் டயாங்கோட ஃபோட்டோ மேலே பட்டு தெரிக்குது. இந்த சைட் டயாங்கோட வீட்டில் தான் அவர் அப்பந்தான் குளிச்சு முடிச்சுட்டு டவலை வச்சு துவட்டிட்டு பேண்ட் போட்டு வந்துட்டுருப்பாரு. அப்போ தாஸ் அவர்கிட்ட போய், அண்ணே இந்த உங்களை பார்க்க எம்எல்ஏ வந்திருக்கான், அந்த தாயிலே எதுக்கிட்ட இங்கே வந்தான், அவன் தான் நம்ம பக்கத்துலேயே வரமாட்டானே, தெரிலண்ணா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுன்னு உட்காந்துருக்குறான். சரி இதோ வரேன், நான் சட்டை அந்த கம்நாட்டியை பார்க்குறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போதும் வா அப்படின்னு சொல்லி அப்படியே அவரோட 6 பேக் அந்த அழகான ஆஜானுபாகுவான உடம்பை அப்படி கட்டு முறுக்காக எடுத்துகிட்டு போய் அப்படியே அவர் முன்னாடி உட்கார்றாரு. என்ன வேணும்? டயாங், நான் இந்த ஏரியாவோட எம்எல்ஏ, நான் நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன், நியூஸ்லாம் பார்ப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், எதுக்கு வந்தேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேர்ஃப்ரீயாக கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டோட மெய்ட் ஆண்டி வந்து பிளாக் டீ போட்டு கொடுக்குறாங்க. தேங்க்ஸ்க்கா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். நான் வந்து இருக்கிறேனே, ஒரு வார்த்தை கேட்குறானா பாரு அப்படின்னு சொல்லி மனசில் அந்த எம்எல்ஏ நினச்சிட்ருக்கான். நாய்க்கெலாம் காஃபி கிடையாது, கைனி தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி பார்த்துட்டே அந்த ஆன்ட்டிகிட்ட சொல்லுவான் பாருங்க. அவங்களும் சரி தம்பி அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒன்றுமே குடிக்க கொடுத்துருக்க மாட்டார், அப்படியே குடிப்பார். இதோ பாரு டயங்க, நான் சுற்றி உடச்சி பேசலாம் விரும்பலை. இந்த கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்க அந்த 5 சீட்டு, என்ன 5 சீட்டு? அதான் மெடிக்கலுக்கு ஒதுக்கியிருக்காங்கல்ல, அது சரி. இப்போ அதுக்கு என்னங்கிற? அது வந்து எங்கள் ஆளுங்களுக்கு வேணும், எங்கள் ஆளுங்களோட பசங்களுக்கு. என்னது உங்கள் ஆளுங்க அப்படின்னு சொல்லி அந்த காஃபியை சிப் பண்ணிகிட்டே கேட்குறாரு. இந்த பாரு, ரொம்ப இது பண்ணாத, எங்கள் ஆளுங்களுக்கு வேணும், எவ்வளோ காசு வேணும்னு சொல்லி விசிறி அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நெஞ்சிலே எங்கி ஓங்கி ஒரு மிதிக்கிறாரு. யாருக்கிட்ட வந்து காசை பற்றி பேசுகிற? உம்மால அவங்ககிட்ட பிச்சை எடுத்து பழைக்கிறதா எங்கள் வேலை? அவன் திறமையை வச்சு ராவு பகல் பார்க்காம படித்து கல்லுடைச்சி ஃபேக்ட்ரியில் குப்பை அள்ளின்னு சேர்த்து வச்சு அந்த பசங்களை படிக்க வச்சா உங்கள் ஆளுங்க பசங்களுக்கு நொட்டுவாங்க. அந்த பயலுகளுக்கும் டேலண்ட்டும் திறமையும் இருந்துச்சுன்னா வந்து இது பண்ண சொல்லு. மற்றபடி இந்த மாதிரி கேஸ்ட் நேமை தூக்கிட்டு வந்து அலைஞ்ச மவனே டயாங் வேணாம். டேய் நீ எவனா இருந்துட்டு போடா, உன்னை எங்கள் கொன்று குழி தோண்டி புதைச்சா கூட கேட்குறதுக்கு எவனும் வரமாட்டான். ஏன்னா இது டயாங்கோட கோட்டை, புரிஞ்சுதா? இது உங்களை மாதிரி 5ஐயும் 10ஐயும் வீசி சேர்த்த கூட்டம் இல்லை, தானா அன்பாலையும் அரவணைப்பாலையும் கூடின கூட்டம். ஊன்னு சொன்னால் உழுதுருவானுங்க. ஒழுங்க மரியாதையாக உசுரக்க பற்றிட்டு ஓடி போயிரு. இல்லை இனிமேலும் வந்து நொட்டுவேன், புடுங்குவேன் வந்து நின்றுக்கிட்டு இருந்த மவனே, எது உன் பாட்டுன்னு கட்டினவளுக்கு கூட தெரியாது, போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மனுஷ ஜென்மமாகவே மதிக்கலை. அப்படியே அங்கேருந்து அடித்து விரட்டிடுறாரு. மீன்வாயில் இங்கே வயன் அவங்க வீட்டோட மொட்டை மாடில் துணி காய போட வந்திருப்பா. அப்போது அப்படியே காய போட்டுக்கிட்டே டயாங்கோட வீட்டை வந்து அப்படியே எட்டி பார்க்குறா. அவங்க இருக்கிற அந்த லொக்காலிட்டியில் வந்து எண்டில் டயாங்கோட வீடு இருக்கும். அப்படி எப்படி சொல்கிறது, நீங்கள் இந்த தமிழில் வந்து இந்த சென்னை பேஸ் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எண்டில் வந்து அவங்க வயன் வீடு இருக்கும். ஆக்சுவலி வயன் அப்பாவுக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு கோவிலில் வயன் அப்பாங்கிற பாருங்கள், சித்தப்பாவுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கும். அதனால் அவங்க வந்திருப்பாங்க. அப்படி அவள் போகிற கோவில் வந்து வேறு கோவில். அங்கே போனால் அந்த சித்தப்பா வந்து கோவிலுக்கு கூட பக்கமாக அசிங்கமாக பேசுவான்ட்டு அவள் வேறு கோவிலுக்கு தான் போவாள். ஸோ அதனால தான் அப்படி இருக்கும். அப்போ வந்து அவள் துணி காய போட்டுட்ருக்கா. அந்த தாவணி, அவளோட தாவணி ஒன்று, காய போடுற தாவணி
அப்படி அடிக்கிற காதில் வேகமாக பறந்து போகும் பாருங்க. அப்படி போய் கரெக்டாக பறந்து போய் ஜேகேயோட மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கும். ஒயனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவளும் வேகமாக போய் ஐயோ தாவணி போகிறது, எங்கே போகிறது அப்படின்னு பார்க்குறா. அங்கே போய் இருந்ததும் அட நம்ம ஆற்றுல தான் போய் உட்காந்துருக்கிறது. ஐயோ நேக்கு தெரியாத ஊசிதம் கூட நான் தாவணிக்கு தெரிஞ்சிருக்குது பாரு. இப்போ போய் அதை எடுத்துகிட்டு வந்துடலாமா? ஆற்றுல சித்தி தூங்கின்னு இருக்கா, சித்தப்பா இல்லை, நல்ல சமயமாக தான் இருக்கிறது, போயிடுவோம் அப்படின்னு சொல்லி வயன் மெதுவாக ஒரு திருட்டு போன மாதிரி இந்த தாவணி பாவடையை தூக்கி பிடிச்சிட்டு அப்படி செப்பல் போட்டு வெளியில் வரா. அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து டயாங்கோட வீட்டு கதவை போய் தட்டுறா. யாராவது இருக்கிறீங்களா, யாராவது இருந்தால் கொஞ்சம் கதவை தருங்களேன் அப்படின்னு சொல்லி தட்டும்போது, யாருமா நீ இந்த நேரத்தில் வந்துருக்கிற, என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மெயின் ஆண்டி தான் கதவை திறந்து வராங்க. அம்மா நமஸ்காரம், நான் தான் இந்த சாரி மாவை தானே நீனு? 2 வருஷமாக இங்கே இருக்கிற, உன் மூஞ்ச கூட நான் அந்த அளவுக்கு முழுசாக பார்த்ததில்ல. சரி வாமா, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ஏதாவது குடிக்கிறியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இல்லை ஐயோ வேண்டாங்கம்மா, இப்போ தான் சாப்பிட்டேன், என் தாவணி ஒன்று பறந்து வந்து இங்கே விழுந்துடுது, அதை எடுக்கணும், கொஞ்சம் அதுக்கு எதுக்கு தான் இப்படி தயங்குற, மேலே போய் எடுத்துக்கோ, மேலே அங்கே எங்கேயாவது கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடுக்குன்னு மேலே போகிறா. அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ அம்மாடி மேலே போவாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்போ அவள் மேலே போயிருப்பா பாருங்க. அங்கே டயாங் யார் கூடயே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஏதோ ஒருத்தனை கூட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பார். அந்த எம்எல்ஏவோட ஆள் தான். எதுக்கு அப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு சண்டை அங்கே போய்கிட்டு இருக்கும். அவள் கரெக்டாக என்ட்ரி கொடுக்கவும் அந்த துப்பாக்கி எடுத்து டமால்னு அந்த அப்போசிட்டில் இருக்க ஆளோட ஷோல்டரில் ஷூட் பண்ணுவார் பாருங்க. ஐயோ பெருமாளே அப்படின்னு சொல்லி அவள் சத்தம் தான் போடுறா. டக்குன்னு திரும்பி பார்க்குறா டயாங். ஏய் நீ எதுக்கிட்ட இங்கே வந்த, டேய் கிளியர் பண்ணுடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஓரமாக தூக்கிட்டு போகிறாங்க. அவன் சாகலை, பட் ஹீ ஸ்டில் லிவிங். அவனுக்கு வந்து அங்கே வலி மட்டும் அதிகமாக இருக்குது, கத்திகிட்டே இருக்கான். அவனை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ டயாங் தான் அவளை வேகமாக இழுத்து அங்கே மொட்டை மாடிக்கு சைடில் வந்து ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும்ல, ரூம் மாதிரி, அதுக்குள்ளே தான் இழுத்து தள்ளுறாரு. ஏன்னா யாரும் பார்த்துடக்கூடாது பாருங்கள், அதனால் அப்படி தள்ளிட்டு ஏய் என்னடி பண்ணுறாங்க, உன்னை யார் கூப்பிட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீள், நீங்கள் ஏன் இப்படிலாம் சுட்டு கொலை பண்ணுறீள், மனுஷா தானே? ஆமாம், அன்னைக்கு நீங்கள் ஒரு கெட்டவளை கொலை பண்ணல, நான் சாட்சி சொல்லலேருந்து வாபஸ் வாங்கிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இப்படி கொஞ்சம் கூட யாருக்குமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறவளை போய் மூட்ரி வாய, நானோ புருஷனா என்னை அதை பண்ணான்னு சொல்கிறதுக்கு முதல்ல எதுக்கிட்டே என் வீட்டுக்கு வந்த? சம்மந்தமே இல்லாமல் வந்து இந்த அம்மா பார்த்து கத்துவாங்களாம். கத்திட்டு இப்படி கூப்பாடு போட்டு அதுக்கப்புறம் என்னைய கெட்டவங்க இது கொடுப்பாங்களாம். ஆமாண்டி நான் கெட்டவன் தான், உனக்கு எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்? இப்போ எதுக்கு வந்த இங்கே? உன்னால் எவனாவது உன் முகரையை பார்த்துருந்தான்னு வையே, அவ்வளோதான், செத்து ஒளிஞ்சிருப்ப, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அவளை வெளியே பிடிச்சி தள்ளிட்டு டயாங்கும் வெளியில் வராரு. அவள் அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணுறா. அப்போ தான் யோசிக்கிறா, ஐயோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேன், அவள் என்ன மற்றவ மாதிரியா, அவன் கெட்டவளை தானே கொலை பண்ணுவா, இந்த ஊருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, கொலையை இவ்வளோ கிட்ட இருந்து பார்க்குறதுனால பயந்து பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க மாமா, தெரியாமல் பேசிட்டேன், இனி இப்படி பேச மாட்டேன். நல்ல வாய்ப்பு கிடைச்சிது பக்கத்தில் வச்சு பேசுகிறதுக்கு, ஏதாவது 1-2 வார்த்தை சொல்லியிருக்கலாம், அவள் மனசில் புரிஞ்சிருக்கும், ஆனால் இப்படி அதை வேஸ்ட் பண்ணிட்டோமே சை அப்படின்னு சொல்லி அவளே திட்டிக்கிறா. ஆமாங்க, அவளுக்கு வந்து டயாங்கை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் டக்குன்னு அப்படி கண்ணு முன்னாடி ஷூட் பண்ணும்போது எதுக்கு இப்படி பண்ணதானே கேட்க தோணும். அந்த மாதிரி அந்த வேகத்தில் அவள் கேட்டிருப்பாளே தவிர அவளுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஏரியாவோட டான், அதாவது இந்த ஏரியாவுக்கே வந்து ஒரு காப்பாளன், ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நம்ம டயாங். அதனால் அதை வந்து அவளும் கண்டுக்க மாட்டாள். என்ன ஃப்ளாஷ்பேக்குங்கிறோமே, அது என்னன்னு தானே கேட்குறீங்க? இதோ இப்போ சொல்கிறேன். அப்படியே உட்காந்துட்டு அன்றைக்கி மட்டும் நான் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தாலும் அவருக்கு என் மேலே கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கும் போல், பாவம், அதனால தான் இந்த மனுஷனுக்கு என் மேலே ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து யோசிச்சு பார்க்குறா. 2 years பேக் இந்தாடி ஏதோ உன் அம்மாவை தோப்பனாரும் பெருமானாண்ட போயிட்டான்னு சொல்லி எங்கள் கையில் அந்த தரித்திரத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டா. ஏதோ அவள் எழுதி வச்சுட்டு போன சொத்தில் கொஞ்சம் கிடைக்குங்கிறதுக்காக அவனை எங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் விட்டுப்புட்டு ஏதாவது வம்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வையி, தொலைச்சிடுவேன். நாங்கள் யாரை கையை காட்டுறோமோ அவனுக்கு கழுத்தை நீட்டி அவன் புக்காமில் போய் புகுந்துக்கோ. அதை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது எங்களை தொல்லை பண்ண மொவலே அப்படின்னு சொல்லும்போது, சித்தி நான் 12ஆவதுல நல்ல மார்க் எடுத்துருக்கிறேன்,
நீக்கு நர்சிங் படிக்கணும்னா ஏய் என்னடி சொல்லின்னு இருக்க? நீ எல்லாம் கிழிச்சது போதும். உங்கள் அப்பா என் பேரில் எழுதி வச்சுட்டு போயிருக்க சொத்துக்கு நர்சிங் படிப்பு கேட்குதாக்கும். நர்சிங்கு எங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நாங்கள் அவங்கள பார்க்கணும். ஒழுங்க மரியாதையா நான் சொல்கிறத கேட்டுண்டு பொத்திண்டு உட்காரு வீட்டில். 20 வயசு ஆனால் நாங்களே பார்த்து ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுப்போம். அப்படி போய் அவன் வீட்டில் போய் சமைச்சு போடுற வழியை பாரு. அதை விட்டுண்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த மவளே, ஆத்துக்காரியா போகிறவளுக்கு படிப்பு ஒரு கேடு. போய் உட்காரு போ அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு சென்னைக்கு அவளை ஃபஸ்ட் டைம் கூட்டு வரும்போது ஒரு நாய்ட்டை எரிஞ்சு விழுற மாதிரி எரிஞ்சு விழுறாங்க. அவளும் ரூம்குள்ளே வேகமாக போய் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கா. அப்பா அம்மா நோக்கு என்னைய நர்ஸ் ஆக்கி பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசை. கஷ்டப்பட்டு நம்ம ஊரில் படித்தேன். அது ஒரு சின்ன பள்ளிக்கூடனாலும் நல்லா படித்தேன், நல்ல மார்க் எடுத்தேன். ஆனால் இப்போ எல்லாம் வீணாக போச்சு. இதை யாராண்ட போய் சொல்கிறது? யார்கிட்டையாவது சொன்னால் இவன் என் கையை காலை உடச்சி போட்டுருவா. இன்னைக்கு வேறு போக்கிடமும் கிடையாது, இல்லை என் தலையெழுத்து. எதுக்கு என்னை விட்டுட்டு தனியாக போனேன்? திருவையாருக்கு நானும் வந்திருப்பேனோன்னு பஸ்ஸில் நீங்கள் மட்டும் போகிறேன்னு சொல்லி மொத்தமாக என்னை விட்டு போயிட்டேலே. இவளாண்ட என்னைய விட்டுண்டு அப்படின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே இருக்கா. ஆமாம், அவளுக்கு நர்சிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு அங்கே வந்த அன்னைக்கே டயாங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. யார் சித்தி சித்தப்பா சொல்லியிருப்பாங்க, ஊர்க்காரங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ டயாங்கை பற்றி தெரியாத ஆளே இருக்காது. இதுக்கெல்லாம் அவங்க இருக்கிற, அதாவது அது ஒரு லொக்காலிட்டி மாதிரி, நான் இன்ட்ரோலே சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய ஒரு ஏரியா மாதிரி. அங்கே சென்டரில் டேயோட வீடு இருக்கும். அதுலேருந்து ஒரு 10-15 வீடு தள்ளி அந்த தெருவோட முனையில் வந்து ஒயன் வீடு இருக்கும். ஒயன் சித்தப்பா வீடு. அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு தான் வந்து சித்தப்பா வந்து பூஜாரியாக வந்து வேலை பார்த்துட்ருப்பார். ஸோ இங்கே ஒயன் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் டயங்கை பற்றி கேள்விப்படுறாவ. கடவுளே, இவா மனுஷாலா இல்லை ராட்சசனா? ஒரு மனுஷாலால் இப்படின்னு ஒரு மனுஷாலை கொல்ல முடியறதோ எனக்கு தெரியலை. என்னதான் இருந்தாலும் நேக்கு எதுக்கு வம்பு? இவாளோட ஆற்று பக்கமே தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, இவள் காற்று கூட நம்ம பக்கம் வீசக்கூடாது, ஓரமாக ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லி டயாங்கை பார்த்து ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுவா. அப்படி அவர் வந்தாலே பார்த்துட்டு தள்ளி போவா. என்னதான் மக்கள் வந்து அவர் வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுப்பாருன்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க, கொலை பண்ணுவாருன்னு சொல்லியிருப்பாங்க. நல்லது பண்ணுறத அவள் கேட்குற நிலைமையிலே இல்லை. அந்த கொலைங்கிற வார்த்தையை கேட்டோடனே அங்கேருந்து ஓடி வந்துடுவா. அவங்களும் இந்தாம்மா பொண்ணு எதுக்குன்னு கேட்டுப்போன்னு சொல்லும்போது, வேணாம் எனக்கு பயமாக இருக்கிறது, மனுஷால கொலை பண்ணுறவெல்லாம் காரணம் வச்சுட்டா பண்ணுவா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பண்ண நல்ல விஷயத்தெல்லாம் அவள் கேட்காமலே ஓடி வந்துடுவா. இதே மாதிரி தான் நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒயன் வந்து அவங்க வீட்டு முன்னாடி இருந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போது அவளோட வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி திடீர்னு ஒரு 18 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு, 18 இல்லை 17 வயசு இருக்கும். அந்த பொண்ணு பொத்துன்னு கீழே விழுந்து செத்து போகுது. அப்படி அது வந்து அதிகாலை நேரம். அவள் வந்து ஒயன் சீக்கிரமாகவே எஞ்சிருவா. ஒரு 5 o'clock போலையே அவள் ஒரு 5:30 கோலம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு டொம்னு விழுந்து கீழே விழுறது அந்த மைல்டான ஸ்ட்ரீட் லைட்டில் தெருவிளக்கில் தெரியுது. அதை பார்த்துட்டு அவள் ஐயோ பெருமாளே அப்படின்னு கத்திட்டே உள்ளே ஓடுறா. என்னடியா ஆயிடுத்து இவளுக்கு? எதுக்கு இப்படி கூச்சல் போட்டுன்னு இருக்கிறா? என்னன்னு தெரியலண்ணா, செத்த வெளில வந்து பாருங்கோ அப்படின்னு முதல்ல அவங்க வீட்டு ஆளுங்க எந்திக்கிறாங்க. என்னடி ஆயிடுத்து? எதுக்கு இப்படி கத்தின்னு இருக்க? உலகமே எதிர்ற மாதிரி. சித்தி வெளியில என்ன ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி அவரோட சித்தப்பா வெளில வந்து பார்த்துட்டு, ஐயோ பகவானே, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்போ தான் எல்லாரும் வராங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸே அப்போ தான் எந்திக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து தனி ரூமில் தான் படுத்திருப்பா. ஸோ மேலே வந்து குதிச்சது யாருக்கும் தெரியாது. ஐயோ என்ன பெத்த மாராசி, இப்படி என்னை விட்டு போயிட்டியம்மா, ஐயோ தினமும் சீட்டு இல்லைன்னு அழுதுட்டு இருந்தாலே இப்படி என்னை விட்டு மொத்தமாக போவான்னு தெரியலையே. டேய் நீங்களாம் நல்லா இருப்பீங்களாடா? ஐயோ என்னங்க, நான் பெத்த மவராசி போயிட்டாலே, இவனுங்களுக்கெல்லாம் நல்ல சாவு வருமா? இதோ இவளை டாக்டர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு நினச்சேனே, இப்படி போயிட்டாலே என்ன பெத்த மகராசி அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பொண்ணை நெஞ்சில் போட்டுட்டு அழுகுறாங்க. என்ன ஆயிடுத்து இவளுக்கு? அது அந்த பொண்ணு மெடிக்கலுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. டாக்டர் ஆகணும்னு அந்த பொண்ணுக்கு கனவு போல். ஆனால் ஏதோ ஒரு கம்முனாட்டி அவன் இந்த பிள்ளைக்கு வர வேண்டிய சீட்டை தட்டி பறிச்சிட்டான். ஏன்னு கேட்க போனதுக்கு, நீங்கள் என்ன ஆளு, உங்களுக்கெல்லாம் குப்பாடுறதுக்கு தான் நீங்களாம் லாயக்கு, கிளம்புங்கன்னு இருக்கான். கொஞ்சம் அந்த பொண்ணு போல்டாக எதிர்த்து கேட்டதுக்கு,
துப்பட்டாவை பிடிச்சி உருவி டாப்பை கிழிச்சு விட்டு இதுக்கு மேலே நடந்தா என் பெட்டுக்கு வா தரேன் இருக்கான். அதில் ரொம்ப அந்த பொண்ணு மனசடைஞ்சு போயிருக்கு. அதான் தற்கொலை பண்ணிடுச்சு. என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறேன்? இதெல்லாம் இங்கே நடக்கிற கூத்து தான். என்ன பண்ணுறது? ஏன் இந்த படிப்பெல்லாம் விட்டால் இவங்களுக்கு வர படிப்பே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க கூட்டமும் கலைஞ்சு போயிடுது. எங்கள் ஊர்லேயே பழப்பை பார்த்துட்டு இருந்திருப்போம். என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். ஆனால் இப்படி போயிட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் ரொம்ப கதறி கதறி அழுகுறாங்க. டேய், டயாங்கிட்ட சொல்கிறா. கண்டிப்பாக ஆமாம், வேறு வழி கிடையாது. இந்த பொண்ணை அவன் இப்படி பேசும்போதே இந்த பொண்ணு டயாங்கிட்ட வந்து சொல்லியிருந்துச்சுன்னா, தம்பி வேண்டாம்ப்பா, நீங்கள் சும்மா இருங்க, இப்போ உங்கள் பொண்ணை இழந்துட்டீங்க பாருங்கள், இதுக்கு மேலே சொல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் 4-5 பொண்ணுங்க போவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு நாங்கள் நினைக்கிற இன்னொரு பையன் சொல்ல, கண்டிப்பாக இது டயாங்கிட்ட தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்ல, அவள் டயாங்கிற பெயரை கேட்ட உடனே வயன் வந்து உள்ளே ஓடிடுறா. உள்ளே போய் அந்த பூஜை ரூமில் உட்காந்து அழுவுறா. சின்ன பொண்ணு அவளை போய் இப்படி எடுத்துட்டேளே, அவளுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிருந்தா இந்நேரம் அவள் அப்படி இருந்திருப்பாளா, இவாளெல்லாம் தண்டிக்கிறதுக்கு ஆளே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கராஜில், என்னடா முருகேசா, உனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்க போதாமே? ஆமாடா ரகு, எங்கள் அப்பந்தான் டாக்டர் ஆவரான்னுட்டு இருந்தான். அந்தா ஒரு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு அவளுக்கு போய் சீட்டு கொடுத்துட்டாங்க. விடுவேனா நான் என் அப்பனோட செல்வாக்கை வாங்கி பறிச்சுக்கிட்டேன். வந்து கூவுனா துப்டாவை பிடிச்சி இழுத்தேன். ஒரு நைட்டு வரையான்னு கேட்டேன். வந்திருந்தா சீட்டை விட்டுருப்பியா மச்சான்? சீட்டெல்லாம் விட்டுருக்க மாட்டேன், வேறு தான் விட்டுருப்பேன். டேய் விட்டுட்டு அங்கேயே அவளை குளித ஓண்டி பழச்சிட்டு அப்படியே அந்த சீட்டை நான் எடுத்துருப்பேன். ஆனால் செம்ம ஃபிக் அப்படின்னு சொல்லும்போதே அவனோட நெத்தியில் வந்து ஒரு கன் ஷாட்டு. அதை பார்த்துட்டு எல்லாரும் உஷாராகி, டயாங் வந்துட்டான்டா, டயாங் என்னை விட்டுரு, நாங்கள் எதுவும் பண்ணலை, இதோ இவன் தான். தப்பு பண்ணவன் மட்டும் குற்றவாளி இல்லைடா, தப்புக்கு தோண போகிறவனும் தான் அப்படின்னு சொல்லி டயாங் அவங்கள இது பண்ண வர அங்கேருந்து 1-2 பேர் நாக் அவுட் பண்ணிடுறான். மற்றபடி எல்லோரும் ஓட ஆரம்பிக்க ஒத்தாலாம் டயாங்கே அவங்களை துரத்திட்டு போயிட்டுருக்கான். அப்படி ரொம்ப நேரம் ஓடுறாங்க. ஓடிட்டு போய் அந்த லொக்காலிட்டி இருக்குது தெரியுமா, அந்த லொக்காலிட்டியில் அவங்க நிற்கிறாங்க. அப்போ அங்கே நிற்கும்போது, ஏண்டா நீ தானே அந்த பொண்ணுக்கிட்ட சார் ஏதோ மெடிக்கலில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சார் அப்படி பண்ணிட்டேன், விட்டுருங்க சார். ஒரே ஒரு சின்ன திருத்தம், நான் வந்து அங்கே சுற்றுப்பாருன்னு சொல்லியிருப்பேன். அவனை சுற்றுக்க மாட்டார், பக்கத்தில் இருக்க இன்னொருத்தரை தான் சுற்றுப்பார். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. அதுக்கு படித்து நைட்டுலாம் பொண்ணுங்களை ரூம் கூப்பிட்டு போவல, தண்ணியை போட போவல, இதோ இந்த கிஸ்ஸா அடிக்க போவல, அப்போ படித்து ஒழுங்காக மார்க் எடுத்து தான் வந்திருப்போம். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு ஊரில் விவசாயம் பண்ணி பிள்ளைகளை படிக்க வச்சு சரி ஒரு நல்ல எதிர்காலத்துக்காக இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்தால் படுக்க கூப்பிட்ற, ஏண்டா அவன் அம்மா தங்கச்சிட்ட போய் அப்படின்னு சொல்லி வயிற்றுலே ஒரு மிதிக்கிறாரு. நான் விட்டுருங்கண்ணே, தெரியாமல் பண்ணிட்டேன், அந்த பிள்ளைக்கு தெரியாமல் பண்ணிட்டேண்ணே, நீ விட்டுருங்க. இப்போ போன உசுறு திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ எதுக்கு இருக்க, செத்து போயிரு அப்படின்னு சொல்லி அப்போதான் அவனை கண்ணாலேயே மண்டையிலே ஒரு சாப்பிட்டு, அவ்வளோதான் அவன் செத்து ஒளிஞ்சிடுறான். அப்போதான் நீங்கள் கரெக்டாக கோயில் போயிட்டு வந்தவங்க அதை பார்த்துருப்பீங்க. அம்மா அப்படின்னு சொல்லி இந்த கோயில் தட்டு இருக்குது தெரியுமா, அதை டொம்னு கீழே போட்டுட்டு கத்துறீங்க. அப்படியே அங்கே கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுது. போலீஸுங்க எல்லாமே அந்த அரசியல்வாதிகளோட கைக்கூலி தான். திரும்பவும் கேட்குறேன், இந்த கொலையை பண்ணது யார்? இதை பாருங்கள், இந்த ஏரியாவில் இந்த மாதிரி அடிக்கடி 10-15 பேர் செத்து கிடப்பான். அவனை வந்து யாருன்னு கேட்டால் ஒருத்தன் வாயை திறக்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு கூண்டோட மாட்டினீங்கன்னு வைங்க, மவனே கொன்று குழி தோண்டி புதைச்சிருவேன். சார், நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை தான் சார் அவன் வந்து பண்ணிட்டு போகிறான், அதனால் நீங்கள் ஏன் சார் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு அங்கே ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து கொஞ்சம் மாதிரி வாய் குளறி பேசுகிறவர். அவரே பயம் இல்லாமல் திக்கி திணறாமல் பேசுகிறாரு. டேய் புறம்போக்கு, போலீஸே எடுத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதை அவங்களால பார்த்துட்டு நிற்க முடியல. இவாளுக்காக இதுக்கு இவ அடி வாங்கணும், ஏதோ பிரச்சனையில் அவளுக்குள்ளே அடிச்சுட்டு செத்தானா இவ இதுக்கு இப்படி முட்டி கொடுத்துட்டுருக்கா. இந்த போகிறேன், இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவளுக்கே மனநிலை சரியில்லாதவளாக இருக்கிறா, அவளை போய் இப்படி அடிச்சுட்டு இருக்கா. வேறு யாருக்கும் மனிதாபிமானம் இல்லை. ஏதோ
பூமிக்கு பாரமாக இருக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுவோம் அப்படின்னு ஏதோ பெரிய ஜான்சி ராணி மாதிரி அந்த அம்மனி போயிட்டு, சார் சார். யாரு? நான் தான். என்ன வேணும்? நீங்கள் கேட்குறவ கொலை பண்ணது நான் கண்ணால் பார்த்து நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வயன் வந்து நிற்கும்போது எல்லாரும் அதிர்ச்சியோடையும் கோவத்தோடையும் பார்க்குறாங்க. ஏய் உள்ளே போ. ஏய் முடுங்கடா வாய. எவ்வளவு அந்த பிள்ளை ஏதாவது சொன்னீங்க, நீ இந்த ஸ்டேஷனுக்கு வாமா. யோ லேடி கான்ஸ்டபிளில் ஃபோன் போட்டு வர சொல்லியா அப்படின்னு சொல்ல ஒரு 10 நிமிஷத்தில் லேடி கான்ஸ்டபிள் வந்து அந்த டிவிஎஸ் எடுத்துகிட்டு வராங்க. இவங்களை கூப்பிட்டு போய் எங்கள் உட்கார வைங்க. நீ போய் இருமா, இதை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தியும் சித்தப்பாவும் வராங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, அட பாவி மகளே, என்ன காரியம் பண்ணிண்டா, அவ்வளோதான், டயாங் நம்மளை கொலை பண்ண போகிறான், செத்து போக போகிறோம், ஆத்தோட சேர்த்து கொழுத்திட்டு சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சித்தி ஒரு ட்ராமா பண்ணேன். போலீஸ்கிட்ட வந்து, இதோ பாருங்கள், ரொம்ப நடிச்சிட்டு இருக்காதீங்க, குடும்பத்துக்கு 2 லட்ச ரூபா தருவோம் உங்கள் பொண்ணு வந்து சாட்சி சொல்லிச்சுனா அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படியா சாமி, சரிங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறவாளுக்கெலாம் இதுதான் நிலமை அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பங்காரனும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், இவன் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு 6 months கிட்ட ஆயிருக்கும் வேலைக்கு, வெக்கமே இல்லாமல் டயங்க பார்த்து தெரிஞ்சோம் காசுக்காக இப்படி சொல்ல, அங்கேருந்து ஒரு சின்ன பையன் கீழே இருக்க சாணி எடுத்து அவன் மூஞ்சில விட்டேறினான். சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் சாமிக்கு பூஜை பண்ணுறவனா, இந்த சாணி எடுத்து தின்னியா, எங்கள் அண்ணனை பார்த்து தப்பாக பேசுறியா, உன் பொண்ணு இருக்கே அந்த பொண்ணு மட்டும் நாளைக்கு வரட்டும், அவளோட முடியை பிடிச்சி வெட்டி விடுறோம், எங்கள் அண்ணனை போலீஸ்கிட்டே மாட்டி விடுறீங்க, உங்களுக்கெல்லாம் சாமி வந்து கண்ணை குத்துயா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் அப்படி திட்டி அழுதுகிட்டே திட்டுறான். அந்த பையனை அடிக்க போக அவங்க அம்மா வந்து தூக்கிக்கிறாங்க. அப்படி தான் போகுது. வயன் அங்கே ஸ்டேஷனில் இருக்கா. அப்போந்தான் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அந்த ஏட்டு இருப்பாங்கல்ல, அவங்க அந்த ஸ்டேஷனில் யாரும் இல்லாத நேரம் வயனுக்கு பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. ஏம்மா, நீ அந்த சாரியோட பொண்ணு தானம்மா? ஏம்மா, என்னம்மா யோசிச்சுட்ருக்க? இப்படி அநியாயமாக மனுஷால கொலை பண்ணுறாளே, இவளை எதுக்கு நீங்கள் இத்தனை நாளாக விட்டு வச்சுன்னு இருக்கேன்? ஏம்மா வாய முடுமா, அவர் யாருன்னு தெரியுமாம்மா உனக்கு? அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியுமாம்மா உனக்கு? சும்மா 1 வாரம் 10 நாள் முன்னாடி வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தெய்வமா, தெய்வம். தோ அவரோட அப்பா அம்மா 2 பேருமே இந்த ஏரியாவுக்கு வாரி வாரி கொடுத்தவங்க. அரசியல்வாதிங்கனாலே குப்பை நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருக்கும்போது இங்கே எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒரு பசங்க கூட பட்னி வயிறு கிடந்ததில்லை, படிக்காமல் இருந்ததில்லை, அவ்வளோ நல்லது பண்ண மனுஷன். தான் பிள்ளைய தனக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் படிக்க வச்சார். அவருக்கு ஒரு 20 வயசு இருக்கும். 2nd year படிச்சுட்டு இருக்கும்போது அப்பந்தான் நல்லது பண்ணதுக்கு விளைவாக அவங்க அப்பாவையும் கூட இருந்த அவங்க அம்மாவையும் கூறு போட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு அவர் தான் இந்த பொறுப்பில் இருக்கணும்ன்ட்டு அவங்க அப்பாவோட கடைசி ஆசைக்கு என்னங்க படிப்பை கூட பாதியில் விட்டுட்டு, அமெரிக்காவில் பெரிய படிப்பு, ரொம்ப பெரிய படிப்பு, அதை பாதியில் விட்டுட்டு 20 வயசில் இந்த இதுக்கு வந்தார். அவர் கொலை பண்ணால் சாட்சி சொல்லாதது ஒன்றும் பயத்தால் இல்லை, மரியாதையால். தலைவன் அப்படிங்கிற சொல்லுக்கு அவங்க அப்பா கிட்ட அவர் ஒரு இலக்கணமாக திகழ்ந்தார். இதோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனுங்க எல்லாருமே கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் அவனுங்க வீசுகிற காசுக்கு விசுவாசம் அவங்க பேரில் எச்ச வேலை பார்த்துட்ருக்காங்க. அதை நினைக்கும் போது எனக்கு கை கால்லாம் அரிக்குது. 10 பைசா வாங்க மாட்டேன். எவனாவது இங்கே அநியாயம் பண்ணுறேன்னா அந்த செய்தியை தயாங் தம்பிக்கு கொண்டு போகிறதே நான் தான். புரிஞ்சு நடந்துக்கோ, புரியுதா? அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒருத்தனை கொலை பண்ணான்னு சொன்னியே, அவன் யார் தெரியுமா? நல்லா படித்து முன்னுக்கு வரணும்னு நினச்ச அந்த பிள்ளைகிட்ட என் கூட படுக்க வரியா, உனக்கு சீட்டை தந்துடுறேன், இல்லை அந்த சீட்டு எனக்கு வேணும்னு சொல்லி அந்த பிள்ளைய கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த பிள்ளை சாவுக்கு காரணமாக இருந்தவன். போதுமா உனக்கு? இப்போ தெரிஞ்சுதா? பெருசாக வந்துட்டா சாட்சி சொல்ல. ஐயோ, அவள் இவ்வளோ நல்லவாளா? ஆனால் எனக்கு ஏன் இப்படி கொலை பண்ணுறா? நானே சொல்கிறேன், இப்படி ஒரு நாசமாக பண்ண சட்டம் இருக்கிற வரைக்கும் இவனுங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான், அதுவும் இவரை மாதிரி நல்லவர் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த நாய்ங்கள்லாம் திருந்துவாங்க. நியாயத்தை செய்கிறதுக்கு சட்டமும் வேணாம், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு பட்டமும் வேணாம். சரியா? அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போந்தான் வயன் வந்து ஏதோ யோசிக்கிறா. சட்டுன்னு அந்த யோசனை இதுக்கு வந்தவளா அந்த போலீஸ்காரர்கிட்ட போய், சார் எனக்கு கோர்ட்டுக்கு வர விருப்பம் இல்லை, ஸ்டேட்மெண்ட் வேணா? கொடுமா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க ரெக்கார்டரில். சரின்னு சொல்லி இந்த மாதிரி வயன் ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பால, அதை மட்டும் மறுநாள் கோர்ட்டில் போய் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு, யுவர் லார்ட், மை லார்ட், இந்த மாதிரி இந்த பொண்ணு நேற்று தான் பார்த்துருக்கா,
இதான் அந்த பொண்ணு, இது அவள் கையெழுத்து போட்டு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் அது அவளோட ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை ப்ளே பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி டயோங்க பார்த்தேன், அவர் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லி முடிக்கிறப்போ டயாங் வந்து அப்படியே அங்கே நின்று கோல்டாக பார்த்துட்ருக்காரு எல்லாத்தையும். அந்த பொண்ணோட ஃபோட்டோவையும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. பட் அவர் வந்து அநியாயக்காரர்லாம் கிடையாது. லைக் எப்படி சொல்கிற, சாட்சி சொன்னால் கொண்டுருவேங்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. என்னவோ ஒன்று பண்ணிட்டு போங்க, அந்த கோவம் அவருக்கு இருக்குது. அப்போ ஐயா நான் கொஞ்சம் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்ல டயாங் தரப்பு வக்கீலோட அந்த பொண்ணு உள்ளே வரா. யார் இது? மை லார்ட், இது எங்கள் கேஸ்க்கு புதுசாக கிடைச்ச ஒரு சாட்சி, இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி டயாங்கோட வக்கீலாகிய மேத்யூ வந்து சொல்கிறாரு. மிஸ்டர் மேத்யூ, கோர்ட்டோட டைமிங்க்கு உங்களால் ஒழுங்காக வர முடியாதா? சார், ஆக்சுவலி இவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட். வாட்? ஆமாம், இவங்களோட டைமிங் எங்களுக்கு சரியாக எது கிடைக்கல, அதனால தான் இவங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஓ, இவங்க தான் இன்றைக்கி சாட்சி சொல்ல போகிறாங்களா? எஸ் மை லார்ட். நீங்கள் மேடைக்கு போங்கம்மா. வணக்கம் சார். அன்னைக்கு 18ஆம் தேதி, அதாவது கொலை நடந்த அன்னைக்கு சார் அந்த பாரில் தான் இருந்தார், ராத்திரி 10 மணிக்கு. ஆக்சுவலாக சீரியஸ்லி கொலை வந்து 8 மணிக்கு நடந்திருக்கும். அதுக்கப்புறம் டயாங் அந்த பாருக்கு போயிருப்பார். ஆமாம், ஆனால் கொலை நடந்தது 8 மணிக்கு தானே. அவர் 7:30 மணிலேருந்தே அங்கே இருந்தார். பட் 10 மணிக்கு என் கூட இருந்தார் சார் அப்படின்னு சொல்லும்போது டயாங்கே ஒரு நிமிஷம் அப்படி அண்ணாந்து பார்க்குறாரு ஆச்சரியமா. வாட் அப்படிங்கிற மாதிரி. அவர் பாருக்கு போயிருப்பார், பட் எந்த பொண்ணு கூடயும் போயிருக்க மாட்டார். அவர் அன்றைக்கி அந்த பாரில் அவர் கூட இருக்கிறதுக்கு என்னைய காசு கொடுத்து அனுப்பி வச்சாங்க. நான் ரூமுக்கு ஒரு 9:30க்கு போயிருந்தேன். 10:45 வரைக்கும் என் கூட தான் சார் இருந்தார். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க, உங்களை வச்சு டெஸ்ட்டு மை லாட் டெஸ்ட்லாம் எடுத்து ரிப்போர்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை கூட காட்டுறாங்க. அதில் அவரோட பேர்லாம் போட்டிருக்கு. இப்படிலாம் சொல்கிறீங்களே, உங்களுக்கு இது நாளைக்கு பரவாயில்ல சார், என் முகத்தை மறைச்சிட்டு தானே வந்திருக்கேன், எனக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் ரொம்ப நல்லவர், அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது தான் பண்ணியிருக்காரு, அதனால் அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு உங்கள் குரலே வரமாட்டேங்குது, காற்று தான் வருது, நான் பேசுகிற மாதிரி காற்று தான் வருது வாயிலேருந்து. டயாங் ஆச்சரியமாக பார்க்குறாரு. பட் அவர் ஃபஸ்ட்டு லுக் விடும்போதே அவரோட அட்வொகேட் ஆகிய மேத்யூ வந்து அவரை பார்த்து ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணியிருப்பார். அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. சரி, வக்கீல் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுது. சரி, சாட்சியங்களின் ஆதாரம் படி மிஸ்டர் டயோங் அந்த நேரத்தில் அங்கு கொலை செய்யும் இடத்தில் இல்லாததால் அவர் நிரபராதி என்று அவரை கோர்ட் விடுதலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்துட்றாரு. ஜட்ஜ்மெண்ட். அந்த கொலையாளியோட அப்பா முறைச்சி பார்த்துட்டே போகிறாரு. என்னடா எம்எல்ஏ, பெருசாக அன்றைக்கி வந்து என்கிட்ட நோட்டினேன், அப்புறம் உன் பிள்ளைய வச்சு என்னெல்லாமோ பேசினேன், தோ கிடைக்கிறான் பாரு, இதுதான் கதி. பொம்பளை பிள்ளைங்களை மதித்து பழகும் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. அதுக்கப்புறம் திறமையை தேவையில்லாமல் புட்டுங்குனேன்னு வையே மவனே, இனிமே உன் பிள்ளைக்கு நடந்தது உனக்கு நடக்கும், கண்டிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அவளை வார்ன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் போகிறாரு டயாங். ஏ, நீ யார், எதுக்காக இப்படி வந்து சொல்கிற? உனக்கு என்ன கொழுப்பா? நான் என்ன உன் கூட இருந்தேன்? இப்படி சொன்னால் நீங்கள் ஓ, என்னை ஜெயிலேருந்து எடுத்து நீ என்ன பண்ண போகிற? கொஞ்சமாக தான் அறிவு இருக்கா? உன் இதை எதுக்கு உன் பொழப்ப எதுக்கு எடுத்துக்கிற? அங்கேயே நாரை போல பொழைச்சிட்ருக்கீங்க, அதுலேருந்து தப்பிச்சு வரதான் ஒவ்வொருத்தையும் வழி பார்ப்பா, இதுக்கப்புறம் 10 பேர் பின்னாடி தான் வருவான். டே தாஸ், இந்த பொண்ணு யார் என்னன்னு கேட்டு அந்த இதுலேருந்து காசு கொடுத்து வெளியில் எடுத்து விடு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு ஏதாவது கட்டாயப்படுத்தி பொண்ணுங்களை உள்ளே வச்சுருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் சேர்த்து எடுத்து விடு. நல்ல வேலைக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரிஞ்சுது. அங்கே இத்தனை வருஷம் அந்த பாருக்கு போகிறோம், அதை கூடமா நோட்டீஸ் பண்ணல நீ? நான் உங்களுக்கே இப்போ தான் தெரிஞ்சிருக்குது, எனக்கு எப்படின்னா தெரியும்? எல்லாத்தையும் என்னால் நொட்ட முடியாதுன்னு தான் உன் கூட வச்சுருக்கேன், புரிஞ்சுதா? சரிங்கண்ணா, டென்ஷன் ஆகாதீங்க, தாமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போதே அந்த லாயர்கிட்ட அப்போ தான் வந்து கேட்குறாரு, மேத்யூ, எந்த பொண்ணு இதுக்கு திடீர்னு கூப்பிட்டு வந்தீங்க? இவன் எப்படி? சார், அந்த பொண்ணு அதான் அவனை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தாஸ், நான் இந்த பொண்ணு வரமாட்டேங்குதுண்ணா என் கூட அப்படின்னு சொல்லும்போது, ஏய் அப்படின்னு இவரை கத்த வர, ஐயோ மிஸ்டர் டயாங் அங்கே இருங்க, என்னன்னே கேட்காம நீங்கள் பாட்டுக்கு ஒன்று முடிவு எடுத்துறீங்க, ஒரு நிமிஷம் அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே ஏன் இவ்வளோ ஹானம்? என்ன, அவள் அந்த இடத்துக்கு தானே போகணும்? ஐயோ சார், இந்த பொண்ணு வேறு ஏதோ ஒரு பொண்ணு. என்ன சொல்கிறீங்க? அது நம்ம முருகேசன் இருக்கார்ல, ஆமாம், அந்த ஏட்டு, அவர் நேற்று இந்த பிள்ளைய
நைட்டு என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு சாட்சி சொல்லணும், உங்களுக்கு ஆதரவான்னு சொல்லுச்சு. நானும் என்னன்னு கேட்டால், பார்க்க சின்ன பொண்ணாக இருக்குது, ஆனால் நல்லா ஐடியா பண்ணுச்சு இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லி அவரை காப்பாற்றலான்ட்டு. எதுக்குன்னு கேட்டதுக்கு ஏதோ செத்து போன பிள்ளைக்கு இந்த பிள்ளை சொந்தக்கார பிள்ளையாமே, அந்த ஒரு நன்றி கடனுக்காக சொல்லணும்னு சொல்லிச்சு. ஏற்கனவே உங்களை பற்றி ஒரு பொண்ணு சாட்சி சொல்லிச்சுல்ல, அந்த பொண்ணு இந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச பிள்ளை தானா, அதனால் திட்டி விட்டுட்டு இந்த பிள்ளை வந்திருக்குது. இப்படி ஒரு வேஷம் போட்டு அங்கே வந்து நீங்கள் அவ கூட அந்த நைட் இருந்தீங்கன்னு சொல்லி உங்களை காப்பாற்றுறது தான் இவ்வளோ பிளானு அப்படின்னு சொல்லவும் டயாங்க்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வருது. அவளை கூப்பிடு அப்படின்னு திரும்புறதுக்குள்ளேயே தாஸ் அங்கே ஓரமாக நிற்க அவள் போயிடுறா. ஸோ யாருடா இப்படி எதுக்குடா வந்து என்னை காப்பாற்றணும்? நான் ஒரு வேளை உங்கள் மேலே லவ்ஸாக இருக்குமோ? நீ வாடா விளக்கென்ன வந்துட்டான் லவ்ஸும் மண்ணாங்கட்டின்ட்டு. காதல் பண்ணி நாசமாக போனதெல்லாம் பத்தாதுன்னு வாடா, நோ அதை வேற ஏன்னா ஞாபகப்படுத்துகிற வாண்ணா அப்படின்னு சொல்லி தாசு டயங்க போயிருப்பாங்க. நீங்கள் அவர் மரத்துக்கு பின்னாடின்னு ஓரமாக உங்களோட துப்பட்டா வச்சு கவர் பண்ணவங்க முகத்தால் அழகாக அவரை ரசிச்சிட்ருப்பீங்க. எப்படி இருந்தாலும் இது நல்லது தான், ஒரு நல்லவாழை காப்பாற்றுறதுக்கு இப்படி அசிங்கமாக பொய் சொன்னாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீரை தொடச்சிருப்பீங்க. அப்படி இங்கே 2 years ஆஃப்டர் தட் வரோம், அப்படியே வழிஞ்சிட்டு இருக்க கண்ணீரை திரும்பவும் துடைக்கிறீங்க. மீன்வாயில் கேப்பில் நீங்கள் டயாங்க பார்க்குற ஆங்கிளே மாறி இருக்கும். அவரை ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு பாதுகாவலராக சேவியராக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே ஒரு டெவலப் ஆன ஃபீலிங்ஸ் தான் இட் வுட் ஹவ் பீன் டர்ன்ட் இன் டு லவ். ரொம்ப எட்டர்னலாக ரொம்ப புனிதமாக அவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உருக்கி அவரை காதலிக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையே அவர் தான்ங்கிற மாதிரி ஆகுது. அவரை நீங்கள் இந்த அளவுக்கு காதலிக்கிறீங்கிறது அவருக்கு சுத்தமாகவே தெரியாது. உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விடுறது, தள்ளிப்போன்னு சொல்கிறது, இந்த மாதிரி தான் அவர் போயிட்டுருப்பார். பார்த்தாலே எரிஞ்சு விடுறதுன்னு சென்ஸ் ரொம்ப இன்ட்ராக்ட்லாம் நீங்கள் பண்ணது கிடையாது. ஒரு மாதிரி சிடுன்னு தான் இருப்பார் எப்போவுமே மனுஷன். நீங்கள் கிட்ட கூட போக முடியாது. ஆல்சோ மீன்வைல் உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் ஒரு சின்ன பால் வியாபாரம் இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ டயாங்கோட வீட்டுக்கு அடிக்கடி நீங்கள் தான் பால்லாம் ஊற்ற போவீங்க. இந்த மாதிரி தான் அவங்க நாட்கள் போயிட்டுருக்கோம். அப்போ அவரை சைடு அடிக்கிறது இந்த மாதிரி அவர் பெருசாக கண்டுக்க மாட்டார். பட் மனுஷன் வந்து கெட்டவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, டாமினன்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, பெருசாக இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரையுமே பொண்ணுங்களை திரும்பியே பார்க்க மாட்டார். அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ பட் உங்களுக்கு அவர் மேலே இருக்க லவ் கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காதுங்க. முதல்ல இதெல்லாம் வேணான்னு நினச்சேன், அப்புறம் தப்புன்னு நினச்சேன். ஆனால் உங்களை நினைக்காம இருக்க முடியலை. நீங்கள் என் மனசு ஃபுல்லாக நிறைஞ்சுட்டேன். எனக்கு மனசில் உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை. தோ காதலுக்குன்னு நான் சின்னதாக வச்சுருந்த ஒரு அர்த்தம் அது மொத்தமாக நீங்கள் தானே ஆனதுக்கப்புறம் இப்படி எப்போ பார்த்தாலும் என்னைய முகையத்தை கூட பார்க்காம திட்டின்ண்டே போகிறேளே. நோக்கு புரியவே போகிறதில்ல என் காதல். அவ்வளோதான் எல்லாம். இனிமேல் உங்களை நான் பார்க்க வர போகிறது இல்லையா? என்னால் அப்படி விட்டுட்டு போகவும் முடியலை. பெருமாளே இன்னைக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருந்தவங்க அந்த மெய்டு ஆண்டி தான் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டில் கொண்டு போய் விடுறாங்க. இப்போ அப்படி டேஸஸ் பாஸ் ஆகுது. நீங்கள் டயாங்க அந்த அளவுக்கு கிட்ட போய் பார்த்துருக்க மாட்டீங்க, தூரத்தில் நின்று சைட் அடிச்சுட்டு போயிருப்பீங்க. அவர் வந்து இப்போது அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் என்னமோ தெரியல, அன்றைக்கி நைட்டில் இருந்தே எதுக்காக வந்து அப்படி கத்துனா. ஆனாலும் ரொம்ப பேசிட்டோமோ, பாவம் மூஞ்சி வேற ஒரு மாதிரி போச்சு. இருந்தாலும் நம்ம பர்மிஷன் இல்லாமல் அப்படி வந்து கத்துனா கோவம் வருமா வராதா? சும்மா வந்து சீன் போட்டுக்கிட்டு. ஆனாலும் பாவமாக இருந்ததே, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணா, அழுதா. அக்கா வேற ரொம்ப அழுதான்னு சொன்னாங்க. இந்த பொண்ணுங்க சைக்காலஜியே புரிஞ்சுக்க முடியல. ஆகுனா வந்து ஆனால் பொண்ணு பார்க்க நல்ல மனசுக்காரி மாதிரி தான் இருக்கா. மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளையே திரும்பி பார்க்க வச்சவையாவ டயாங்கா, அவ்வளோ அழகாடா நீ அப்படின்னு பச்சை போய் பேசிட்டே அந்த கண்ணாடி முன்னாடி ஹேரை அவர் ஃப்ளிப் பண்ணி பார்க்குறாரு. என்னமோ தெரியல, நீங்கள் அவர் முன்னாடி நின்று குழந்த மாதிரி அழுதுட்டு இருந்திருப்பீங்க தெரியுமா? ஏன் இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அவர் அதை இமிடேட் பண்ணி காட்டி வேற சிரிச்சுக்கிறாரு. என்னடி பண்ண காத்திருக்க? இந்த டயாங்கையே மடக்கி போட்டுருவியா? பார்வைக்கெலாம் அர்த்தம் தெரியுதுடி, எத்தனை படம் பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு எதுவும் வேண்டாம். என் அம்மாவுக்கு நடந்த நிலமை வேறு எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாது. நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன்டி, 4 பேருக்கு நல்லது பண்ணிவிட்டு அநியாயத்தை தட்டி கேட்டுட்டு கடைசியில் என் பாடு உண்டு நான் உண்டுன்னு செத்துடுறேன். எனக்காக இனி எந்த உயிரும் போக வேணாம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துடுறாரு.
ஆக மொத்தத்தில் இங்கே என்ன தெரிய வருதுன்னா, டயாங்கும் ஒன்றும் வயனை எத்தனை நாள் நோட்டீஸ் பண்ணாமல் இல்லை, அவளோட ஒவ்வொரு அசைவுகளையும் நோட் பண்ணியிருப்பார் மனுஷன். பட் அவளுக்கு எதுவும் அவரால் ஆகிடக்கூடாது, எதுவும் கேடு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவளை வந்து கண்டுக்காமல் அப்படியே அவாய்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஆல்சோ அன்றைக்கி அதை பண்ணது வயன் தான் தெரிஞ்சும் கூட தாஸ்லாம் அப்படியே குமுறி போயிருப்பான். நான் அந்த புதுசாக வந்த பொண்ணை சொல்லி என்ன நான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, டேய் என்ன புதுசாக ஆரம்பிக்கிற, நம்ம என்ன அவனுங்கள மாதிரியா சாட்சி சொன்னால் போட்டு தள்ளிடுவேன்னு சொல்கிறதுக்கு, நமக்கு ஒன்றும் பெருசாக ஆவலல்ல, அப்படி உள்ளே போயிருந்தாலும் என்ன 10 நாளில் வெளில வந்திருப்போம், இதெல்லாம் நமக்கு புதுசா? 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவனையும் ஆஃப் பண்ணி படுக்க வச்சுருப்பாரு. இப்போ மறுநாள் தான் தாஸ் வந்து டயாங் கிட்ட கதவு தட்டுறாரு ஒரு 5 மணி போல். நான் இந்த நேரத்தில் எவன்டா கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லி நெட்டி முறிச்சிட்டே வந்து கதவு திறக்கிறாரு. என்னடா வேணும், மணி 5 ஆகுது, எதுக்கடா வந்து கதவு தட்டுற? அண்ணா அது நம்ம கமலா அக்கா இருக்காங்கல்ல. ஆமாம், என்ன அக்கா வரலையாண்ணோ? அவங்களோட அப்பா தவறிட்டாராண்ணா, அதனால் இன்றைக்கி லீவு கேட்டிருக்காங்க. டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, அவங்க ஊருக்கு இப்போ தான் அனுப்பிச்சி வச்சுட்டு வந்தேன் நம்ம காரில், ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஐயோ இந்த கிளம்பலாம். இல்லைண்ணா நம்ம கொஞ்சம் பொறுத்தே கிளம்பலாம், அங்கே பாடி வந்து ஒரு சாயந்தரம் போல் தான் எரிப்பாங்க, நம்ம ஒரு மதியம் போல் கிளம்பலாண்ணா, இப்போ கொஞ்சம் சரியில்லை. டேய் என்னடா சொல்கிற? நான் போய்க்கலாண்ணா, பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டே தூங்கிடுறாரு மனுஷன். இப்போ ஒரு 6:30 கிட்ட ஆகுது. அப்போ வீட்டு கதவை வந்து தட்டுற சவுண்டு கேட்குது. தாஸ் போய் திறக்கிறாரு. என்ன மேடம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி மேலேயும் கீழேயும் பார்த்து கேட்குறாரு. ஸோ அந்த மேலேயும் கீழேயும் அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு மாதிரி இலக்காரம் தெரியுது. ஆக்சுவலி டே வந்து மறந்துருப்பார் வயன் அப்படி சாட்சி சொல்ல போனா அப்படிங்கிறத. பட் தாஸுக்கு இன்னுமே அந்த கோவம் இருக்கும். ஆனால் இங்கே யாருக்குமே இன்னமும் அந்த ப்ராஸ்டியூட் ஃபேக்காக வந்தாங்கல்ல, அது வந்து வயன் தான் அப்படிங்கிறது தெரியாது. டேவங்க காப்பாற்றுறதுக்காக அவனோட மானத்தை கூட அடகு வைக்க வந்து யோசிக்கல, தான் பேர் என்னாகும் இது என்னாகும்ன்ட்டு. ஒரு நிமிஷம் அவளை ஸ்கார்ஃபை கழட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அவள் சோழி முடிஞ்சுது. பட் அது கூட அவள் ரெடியாக தான் இருந்திருப்பா. ஒரு நல்லவரை நம்ம வந்து இந்த மாதிரி தப்பாக சாட்சி சொல்லிட்டோம், அது நம்ம தப்பு தான், அதை நம்மளே சரி பண்ணுங்கிற மாதிரி அவள் அன்றைக்கி பிளான் போட்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? பட் அது யாருக்குமே தெரியாது. பால் ஊற்ற வந்தேன். ஓஹோ, யாருக்கு? வீட்டுக்கு தான். ஓ, நீ எதுக்கு வந்த? நான் தான் தினமும் வருவேன். அம்மா எங்க? நான் அவளாண்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அம்மாவோட தோப்பனாரு சாமிக்கிட்ட போயிட்டாரு. ஐயோ பகவானே. அதுக்கு ஊருக்கு போயிருக்காங்க, நீ கிளம்பு. இல்லை பால் அங்கே. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அண்ணா தவிர காலைல காஃபி குடிப்பார், எதுவும் சொல்லிடக்கூடாது. சரி நான் அவசரமாக வெளில போகிறேன், ஒழுங்காக உள்ளே போய் பாலை ஊற்றி வச்சு காய்ச்சி வச்சுட்டு போயிரு. ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணணுன்னு நினச்ச. சி என்ன பேசின்னு இருக்கே, சத்து நவல்றா, நான் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன். என்னச்சி இந்த மேடம் பண்ண வேலைலாம் தெரியாதா என்ன? ஐயோ அது நடந்து 2 வருஷம் ஆகிடுத்து, அதான் மன்னிப்பு கேட்டுட்டேனோ. நீ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் போயிடுமா? எங்கள் அண்ணனை பார்த்தா மூத்தரம் போவான். உனக்கு என்னடி பார்க்க முளைச்சி மூடி விடலை? எனக்கு 20 வயசு ஆகுது. வயசு தான் ஆகுது, தோ மண்டைக்குள்ளே களிமண் தான் இருக்குது. பாருங்க வீணா என்னாண்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்காது, நாளைக்கு இதுவே உங்களுக்கு பெரிய உபத்திரமாக வந்து முடியலாம் அப்படின்னு நீங்கள் டயாங்க மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்க. மாமி பெரிய இவங்க ஏர்ஃபோர்ஸை கூட்டு வருவாங்க பாடி எங்கிட்டு அப்படின்ட்டு தாஸ் வந்து நக்கல் அடிச்சுட்டே வெளில போயிடுறான். கிராதகா, நாளைக்கு இந்த ஆற்றுக்கு நம்ம மருமகளாக வந்து உன்னை இப்படி குடும்பப்படுத்துகிறேன் பாரு பிஷ்டு அப்படின்னு சொல்லி அந்த கையை ஒரு மாதிரி முறிச்சு குழந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறா. உள்ளே போய் கிச்சனுக்குள்ளே பார்த்தா கிச்சன் அழகாக இருக்குது. கமலாமா அழகாக அந்த கிச்சனை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அடடா எவ்வளோ அழகாக வச்சுருக்கா அடுக்கலையை. சரி பாலை காய்ச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த பாலை காய்ச்சிரா பாருங்கள். அது கிழக்கு பக்கம் பார்க்க பொங்குது. அதை பார்த்து ஹை இந்த வீட்டுக்குள்ளே முதல்ல வந்து பால் காய்ச்சிரும், அழகாக கிழக்கு பக்கம் பொங்கிருது, நல்ல சகுனம்தான் அப்படின்னு சொல்லி அவள் அதை வந்து ஒரு தெய்வீகமாக பார்க்குறா. நாமெல்லாம் ஒரு பாலை காய்ச்சி வைக்கணும், பட் அப்படி இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பூஜைலாம் பண்ணுவாங்க தெரியுமா? பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே புதுசாக வந்தாங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சு அந்த மாதிரி பூஜைலாம் பண்ணுவாங்க. பட் இவள் வந்து ஏதோ அந்த வீடையே இப்போ தான் புதுசாக பால் காய்ச்சுற மாதிரி பண்ணிகிட்ருக்கா க்யூட்டாக. அப்போ தான் அப்படியே ஒரு கப்பில் காஃபி பவுட்ரு, அதுக்கப்புறம்
சீனிலாம் போட்டு அதில் நல்லா காஃபியை இழுத்து ஆற்றிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறா. அவளுக்கு அப்படியே ஒரு ஒய்ஃப் மாதிரி ஃபீல் ஆகுது. நாளைக்கு இந்த ஆற்றுக்கு இவளை கட்டிண்டு ஆத்துக்காரியாக வரும்போது இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி காஃபி எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. போய் அங்கே கதவு வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கும். தட்டலை. அப்படியே மெல்ல உள்ளே போய் டேபிளில் வச்சுட்டு பாப்பா பாருங்கள், டயாங் அப்படி அந்த பேண்ட் மட்டும் தான் போட்டிருப்பாரு. செஸ்ட்டு கிட்ட வரைக்கும் போர்வை இழுத்தி போட்டு தூங்கிட்டு இருப்பார். அவரோட அந்த பறந்து விரிஞ்ச தோள்பட்டைகள் அழகாக ஒரு ஆண்மையின் அடையாளமாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஆண் அழகன் இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு அழகு இலக்கணமாக அங்கே தூங்கிட்டு இருக்காரு அவர். பேனு பார்க்குறா வயன். அட பெருமாளே, எம்பிட்ட அழகு என் ஆத்துக்காரர். ஐயோ, என்னது இது கொழுக்கட்டையாக இருக்குது. சி, வெக்கமாக வர்றது. அச்சோ பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை பொத்திட்டு சுற்றிட்டு இருக்கா. அப்போ அந்த காஃபி கையில் இருக்கிறது ஞாபகம் வந்து, ஐயோ காஃபியை வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு, அலந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த காஃபி எடுத்துகிட்டு போய் அந்த டீப்பா இருக்குல்ல பெட்டுக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க தெரியுமா, அதில் வச்சுட்டு அப்போ தான் கிட்ட பார்க்குறா. டயாங்கோட அந்த புட்டு கண்ணத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அவளுக்கு. அச்சோ, மற்ற நேரம் தான் சிடுன்னு அலைஞ்சிட்டு இருப்பா. இவள் முகத்தை பார்த்தாலே பயம்தான் வரும். ஆனால் தூங்குறப்ப பாரு, குழந்த மாதிரி தூங்குறா. சமத்து அப்படின்னு சொல்லி லைட்டாக தான் அவள் பிஞ்ச் பண்ணுவாள். அந்த உணர்ச்சி வேகத்தில் பிஞ்ச் பண்ணிடுவா பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் அந்த மனுஷன் எஞ்சு அவர் வந்து யாரோ வீட்டுக்குள்ளே புகுந்துட்டாங்கன்னு நினச்சிருப்பார் போல். என்னெல்லாம் பார்க்கல, அந்த அப்படியே பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுருவார், ஃப்ரூட் நைஃப் எடுத்து. யாரா அப்படின்னு அதாவது மின்னல் வேகத்தில் எல்லாம் நடந்திருக்கும். அவர் மூஞ்சை கூட பார்த்துருக்க மாட்டார். ஷீக்ஸை வருடும் போது அந்த கண்ணை கூட திறக்காமல், கண்ணை திறந்தா அவன் எங்கே அலாட் ஆயிடுவானு சொல்லி அப்படியே பிடிச்சி இழுத்து போட்டு கத்தியை வச்சுட்டு யார்டான்னு வாயில் வந்திருக்கும். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் தான், நீயா, நான் என்ன பண்ணேன், எதுக்கு கொலை பண்ண பார்க்குறேன், என்னடி சொல்கிற, ஐயோ அந்த கருமத்தை முதல்ல எடுங்கோ, இன்னைக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேச கூட ஒழுங்காக முடியலை. ஏன்னா அந்த தொண்டைக்குழி வந்து அவள் பேசும்போது அசையும் இல்லை. அது ரைட்டு அந்த கத்தியை வருடிட்டு வருது. ஓ ஷிட் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை தூக்கி போட்டு இன்னும் அவன் மேலே இருந்து அவர் எந்திக்கலை. அவருக்கு உள் மனசில் தோணலை எந்திக்கணும் சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை கமலாம்மா இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த மனுஷன் எந்திரிச்சு அவளை உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாரு. அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அவர் மாதிரி கையை கட்டிட்டு பார்த்துட்ருக்காரு. அவ்வளோ நேரம் அவரை பார்த்து ரசிச்சு அவளுக்கு இப்படி 11 மணி காட்சி மாதிரி பாதி உடம்ப பக்குன்னு காட்டினா அவளுக்கு திக்குன்னு தானே இருக்கும். அதனால் ஐயோ பெருமாளே சித்த ஓடிட்டு வரையலா, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. ஏன் இதை பார்த்தே தானே உள்ளே வந்த? இப்போ என்ன சீன் போடுற? ஏன் ரூம் நான் சட்டை போட்டு இருப்பேன், ஏன் ஒன்றும் போடாமல் கூட இருப்பேன். அச்சோச்சை என்ன பேசுகிறேள், ஒரு பொம்னாட்டிக்கிட்ட எப்படியா பேசுவேள்? நின்ன பேசுகிறேள், இது எங்கள் ரூம், நாங்கள் எப்படினாலும் பேசுவோம், நீங்கள் கொஞ்சம் ஆமாம் சாத்தின்ட்டு போகிறேடா அப்படின்னு சொல்ல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரே டக்குன்னு அவள் கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு மேலே ஹோவர் ஆகுறாரு. ஓய் எதுக்கு இங்கே வந்த? நீ பாட்டுக்கு வந்த, காஃபியை போட்ட, இங்கே போட்டு கொடுத்துட்டு போயிருக்க, என்ன ஏதாவது பிளானா அடுத்து ஏதாவது? அச்சோ அதை உட்கார வச்சு கேட்கலாமோ? எதுக்கு இப்படி பண்ணுறேன்? பெருமாளே, இவாக்கிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சேன்டா, அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் நடத்தி வச்சுண்டா. என் பழப்பு என்ன ஆகுறது? ஐயோ என்னடி ஒருத்தர் அப்படி கிடந்து துடிக்குது. என்ன காலங்காத்தாலே வந்து இப்படி நின்றுட்டா? நான் நல்லவன் தான், டீசெண்டானவன் தான், பொம்பளைங்க விஷயத்தில் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் எந்த பொண்ணும் இந்த மாதிரி என் ரூம்குள்ளே வந்தது இல்லையே. அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் அவளை டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன் மேடம் தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு, எதுக்கு இப்படி நடுங்குறீங்க? நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தைரியமான ஆள் இல்லை. அன்றைக்கி ஏதோ உங்களுக்கு தெரியாமல். இல்லை அதை விட பெரிய தைரியமான ஆளாச்சே. கோர்ட்டுக்கெலாம் வந்து மாறு வேஷம்லாம் போட்டு இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னா இதுக்கு ஏன் மேடம் உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவளோட லிப்ஸை ஜென்டலாக அப்படி அந்த இதழ்களை வந்து தன்னோட விரலால் வருடி கொடுக்குறாரு. ரோஜா பூ இதழ் மாதிரி இருக்குது. அவளுக்கு நடுங்குது. அப்படி இது பண்ணிவிட்டு கையை பார்க்குறாரு. என்னடி நீ லிப்ஸ்டிக்லாம் போட மாட்டியா? எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. அப்போ எப்படி சிக்குச்சுவேல் இருக்குது? அச்சோ இன்னைக்கு நேரம் ஆகுறது. ஆற்று தோப்பினார் தேடுவார்,
ஓ உங்கள் தோப்பனார் தேடுவாரா, அப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு அவர் கிடந்து டீஸ் பண்ணுறாரு அவளை. ஆமாங்க, இங்கே நான் அவனை சொல்ல வரதிருப்பேன் பாருங்கள். ஊரார் ஒதுக்கி வச்ச ஓவியம் என்னை பொறுத்த வர காவியம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் டயாங்க்கு வயன். ஸோ எல்லாருமே ஒதுக்கி வச்சுருந்தாலும் அவருக்கு அவன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கும். அவள் கண்ணை பார்த்தே எனக்கு கண்டுபிடிச்சிருப்பார் இது அந்த பொண்ணு தான்ட்டு. கேங்ஸ்டர்னா சும்மாவா? பட் அவர் எதுவுமே நெருங்காமல் இருந்ததுக்கு காரணம் அப்போவே அவருக்கு அவளையும் பிடிச்சிருக்கும். பட் தான் அம்மாவுக்கு நடந்த மாதிரி தான் அப்பாவும் போனார், ஆனால் ஒன்றுமே பண்ணாத தான் அம்மாவும் போனாங்க. இதை மாதிரி யாருக்கும் நடந்துடக்கூடாது சொல்லிட்டு தான் அவர் எதுலேயுமே தலையிடாமல் இருந்திருப்பார். பட் அவருக்கும் ஆசை இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் நான் அதை பிரேக் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, வயன் அவள் வந்து தள்ளி போயிடுவா அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அவள் இந்த அளவுக்கு வந்திருப்பா, ரூம்குள்ளே வரைக்கும் வர அளவுக்கு அந்த அந்த குட்டி கழுதைக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லி நம்ம டயாங்கு தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ வந்துட்டாலே, ஆனாலும் அவளை நல்லா கலாய்ச்சி விடணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருக்கு ஒரு இது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் பசங்க தான் பின்னாடி வரணுமா, நீங்கள் வரமாட்டிங்களாங்கிற ஒரு ஈகோ தான் அவருக்கு. அப்புறம் என்ன அப்புறம் சொல்லு, என்னெல்லாமோ இந்த கண்ணு சொல்லுதே. டயாங் சார், நான் உங்களை ரொம்ப விரும்புகிறேன்னு சொல்லுது. இந்த மூக்கு என்னை பார்த்தா பயத்தில் அப்படி செவக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லை. என்ன சும்மா சின்னுங்காத, ஏதாவது செஞ்சு விட்டுற போகிறேன். காலையிலே வந்து மூடேத்துறது பாரு. ஐயோ, இன்னும் இப்படி நான் பேசின்னு இருக்கேள், உனக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் அபச்சாரமாக தெரியலையா? அப்போது காலையில் ஒரு ஆம்பளையா ரூம்குள்ளே இந்த மாதிரி வர்றது மட்டும் உங்களுக்கு ஆச்சாரமாக தெரியறதா? பெருமாளே, ஏதோ காஃபி போட்டு கொடுக்கலாம் தான் வந்தேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கோளே, இதெல்லாம் தப்பு, பெருமாளுக்கே அடுக்காது, இப்படிலாம் இருக்கப்படாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து கெஞ்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த மனுஷன் விடவே மாட்டேங்கிறாரு. அப்படியே அவரோட கை மெல்லமாக அவளோட கழுத்தை அப்படியே வருடுது. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணுமே. அது எப்படி மேடம், அங்கே எங்கேயும் நின்று சைட் அடிப்பீங்க, அப்படி இப்படின்னு நின்று பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஸோ உங்களுக்கு என்ன, நீங்களாம் நின்று பார்க்கணும், உங்களை ஹீரோயிசம் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போகணும், அதானே வேணும்? நான் ஒன்றுமே நினைக்கல சார், என்னை விட்டுருங்கோல. ஐயோ கை அப்படின்னு சொல்லி அப்போது அவரோட கை அவளோட அந்த அழகான தாமரை பூக்கள் கிட்ட வந்திருக்கும். எஸ், அது அவளோட செஸ்ட் தான். அந்த இதை வந்து அப்படி வருடுறாரு பாருங்க. அவள் போட்டிருக்க அந்த பச்சை கலர் ப்ளவுஸ் அண்ட் பாவாடை அண்ட் ஒரு சிவப்பு கலர் தாவணி போட்டிருப்பா. குட்டியாக பின்னி போட்டுட்டு அழகாக நெத்தியில் சந்தன குங்குமம் வச்சுருப்பா. பட் வேர்வையில் அதெல்லாம் உருகி வழியுது. என்னடி கண்ணு இது? கண்ணில் அப்படி கஞ்சா செடியை வச்சுருக்கியான்னு பார்த்தாலே போதையாகுது. ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு நீ விட்டுருங்கோல, நான் அப்படி ஓடிடுறேன். ஓடுறதுலே குறியாக இருக்காத. சிங்கத்தோட குகைக்குள்ளே இப்படி நல்ல புள்ளிமான் மாதிரி ஓடி வந்துட்டு சிங்கத்துக்கு விருந்து வைக்கலாம் எப்படி? காலையிலே செம்ம விருந்து தான் போல் அப்படின்னு ஒரு மாதிரி ஹஸ்கி டோனில் அவள் செஸ்ட் பிடிக்கல, அந்த சைட் பகுதியில் லைட்டாக விரல வச்சு கூசுறது விடுங்கோ அப்படின்ட்டு அவ்வளோ நேரம் டிஸ்கம்ஃபர்ட்டில் இருந்தவளுக்கு இப்போ லைட்டாக அந்த கூஸ்பம் ஃபீல் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அவளும் டயாங்க ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஆனால் அந்த மங்குடி மாமிக்கு இன்னும் புரியலை டயாங் அவளோட லவ்வை வந்து ரெசிப்ரோகேட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ அவள் இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சாங்கிறது அவருக்கு தெரியுதோ, சரி இவன் எல்லா விஷயத்துலையும் நம்ம கூட அப்படியே வந்து நிற்பாங்கிற ஒரு இதுவும் வருது. ஏன்னா டயாங்கோட ரூம்குள்ளே போகிறது வந்து அந்தளவுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இவன் ஏதோ ஒரு நேரத்தில் போயிருப்பா. பட் அவர் இதை அப்படி அசியூம் பண்ணி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளேயே அந்த லவ் ஸ்டோரி அழகாக சேரப்போகுது. சொல்லு, அப்போது எது சரி? நீ எது சரின்னு சொல்லி கொடுத்தன்னா நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த கைகள் அந்த விரல்கள் அப்படியே அவளோட இடையை வந்து வருடி கொடுக்குது. அது ஒரு பாகமா, உடலில் ஒரு பாகமா, ஒரு பார்ட் ஆஃப் த பாடியா, அப்படி இல்லைன்னா பாலால் செஞ்ச சிலையான்னு தெரியலை, வழுக்கிக்கிட்டு அப்படியே சொயிங்கன்னு போகுது அவரோட விரல். என்னடி இது? எடி இது என்ன இட்டுப்பா இல்லை மைதா மாவில் பிசைஞ்சு வச்ச மைதா வழுக்கிக்கிட்டு போகுது? ஐயோ கையெடுங்கோ, எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது அப்படின்ட்டு அவள் ஒரு மாதிரி நர்வஸ்னஸ் ஒரு வெக்கம் ஒரு பதட்டத்தில் வந்து அப்படியே சின்னுங்கிறாளே டயங்கா. நாமளாக டீஸ் பண்ணிட்டு வெட்டுறான்னு பார்த்தா இவன் ரொம்ப சின்னுங்கிறாளே. ஐயோ என்ன பண்ணுறது, விட முடியாது போல இருக்கே. ஆனால் கல்யாணம் ஆகாமல் எப்படிரா?
நீ எல்லாம் பார்க்குற ஆளாடாடே அப்படின்ட்டு மனசாட்சி தூபம் போட, இல்லை அவள் பாப்பாளே அப்படின்னு மனசாட்சி கூட தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்தவர் அவரை பேபேன்னு பார்த்துட்டு இருந்த ஒயனை இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன எடுத்தவருக்கு இதை சரியான நேரம், இது ஓடிட வேண்டியதோ பெருமாளே அப்படின்ட்டு லைட்டாக நழுவ பாப்பா பாருங்க, ஓடவா பார்க்குற மவளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன்லேயே அவரோட கையை பின் பண்ணி அப்படியே அவர் லிப்ஸை கேப்சர் பண்ணி அந்த இதழ்களை அப்படியே சுவைக்க ஆரம்பிக்கிறாரு. வலிக்கட்டும், நல்லா இருக்கு, காலையில் காஃபிலாம் வேணாம், இந்த ஸ்வீட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் லிப்ஸை அப்படி பைட் பண்ணி இழுக்கிறாரு பாருங்க. அவளுக்கு கிஸ் பண்ண தெரியலை, ஸோ பிடிச்சி கடிச்சு வச்சிடுறா. ஏய் குந்தாணி, ஏண்டி கடிச்ச? வலிக்கிறது பாருங்க, என்ன பண்ணி வச்சுட்டேன்னு. நோக்கு தான் இனி பிடிக்காதுல்ல, என்னை திட்டின்ண்டே தானே இருப்பேன், இப்போ இதுக்கு மட்டும் நான் வேணுமாக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓய் என்ன குரல் ரொம்ப எகிருது. ஆமாம், நீங்கள் பெரிய இவா, நோக்கிட்ட எதிர்த்து பேசினா கொண்டுடுவேலாம், எனக்கு ஒன்றும் நீங்கள் வேண்டாம், நீங்கள் ரொம்ப மோசம். ஒரு காஃபி கொடுக்க வந்தவாளை பிடிச்சி இப்படி அபச்சாரமாக நடந்துட்டேல, உங்களை போய் விரும்பினேன் பாருங்க. எது விரும்பினியா? ஆமாம், ரொம்ப உயிருக்கு உயிரா. எப்போ நீங்கள் நல்லவான்னு தெரிஞ்சதோ அப்போ தான் அப்படி சாட்சி சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் மேலே ரொம்ப காதல் வந்துடுது. ஆனால் நீங்கள் என்னடானா பாசமாக காஃபி போட்டு வந்தவாளை போய் இப்படி பண்ணி விட்டேன். அட பைத்தியமே, லிப்லாம் கிடச்சது இந்த லூஸு என்ன நான் தண்டனை கொடுத்தேன்னு நினச்சிக்கிச்சா? இதெல்லாம் லவ் ஃபிலிம் பார்க்குமா பார்க்காதா? ஆண்டவரே, இவள் லவ்வை அக்செப்ட் பண்ணி இவளுக்கு நான் கிஃப்ட்டே கொடுத்தா இது இந்த லூஸு பனிஷ்மெண்ட்னு நினைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன கதையாக சொல்லின்னு இருக்கேன். அதுக்கப்புறங்கிறேன். சரி சொல்லுங்கள். அச்சோ, நோக்கெல்லாம் எதையுமே கிடையாது, நோக்கு எதுவுமே கிடையாது. ஓ, எனக்கு எதுவுமே கிடையாதா? காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் ஜிப்பில் கை வைக்க போவேன். அச்சோ, கர்மம். ஒரு மனுஷால லவ் பண்ணியிருக்கணும், நான் போய் ஒரு லூஸை காதலிச்சிருக்கேன். ஏய் யாடி லூஸு? நீங்கள் தான் லூஸு, நீ தான்டா லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குடுன்னு அங்கேருந்து ஓடி வந்துடுறீங்க. டயாங்கால் அவங்கள பிடிக்க முடியாமல் ஒன்றும் இல்லை, பட் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பார்த்து, மாயக்காரி இருடி, தூக்கிட்டு போக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஐயோ கமலாக்காவோட வீட்டுக்கு வர போகணுமே அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு ஒரு 2 days கழிச்சு தான் இங்கே வராரு. அதுக்குள்ளேயே நீங்கள் இவன் நல்ல வழி இல்லை, இப்படி தான் பண்ணுவா, ஷி ஆசையாக கிட்டது போனால் நேற்று என்ன வேலைலாம் பார்க்குறா, இதெல்லாம் தப்பு, அவளுக்கு தான் என் மேலே விருப்பமே இல்லையே, இப்படி தொடுறது தப்பு தான். என்ன ஒரு நிமிஷம், ஆனால் அவள் எதுக்கு என்கிட்ட அப்படி நடந்துக்கணும்? ஐயோ, அப்போது அவளும் என்னை விரும்புகிறாளா? ஆண்டவா, இது தெரியாமல் அவகிட்ட அப்படி சொல்லிட்டு வந்துட்டேனே. எனக்கு பயமாக இருந்தது தான், மறுப்பு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவளும் என்னை விரும்பியிருக்கிறாளா? ஐயோ, எனக்கு வைக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அவனை ஒரு பொறுக்கியாக நினச்சிட்டு இருந்த நீங்கள் ஒரு நிமிஷம் போக்கியாக நினச்சிட்டு நடந்ததெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க பாருங்கள். அப்படியே ஒரு அழகான கவிதை மாதிரி ஓடுது. வந்து உங்களை எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் வந்து சினங்கிருப்பீங்களே தவிர கொஞ்சம் கூட பாடியை அசைச்சிருக்க மாட்டீங்க. டிஸ்கம்ஃபர்ட்டுங்கிறது உங்கள் ஃபேஸில் தெரிஞ்சிருக்கவே செய்யாது, பயமும் நர்வஸ்னஸும் தான் இருந்திருக்கும். ஸோ அவர் அந்த லவ்வை தான் வந்து அட்வான்டேஜாக எடுத்து உங்ககிட்ட அப்படி இருந்திருப்பார். உங்களுக்கு கொஞ்சம் கூட டிஸ்கம்ஃபர்ட் இருந்திருக்காது. அதை வந்து உங்கள் கண் மூலியமாகவே, உங்கள் கண்கள் வழியாகவே அவர் வந்து இழுத்துருப்பார் அந்த பெர்மிஷனை. என்ன அழகிய மாமா, இவ்வளோ அழகாக இருந்துட்டு கொஞ்சம் கூட என்னை திரும்பி பார்க்காம இப்போ வந்து எல்லாத்தையும் பண்ணுது பாரு பொறுக்கி. இருந்தாலும் நல்லவா தான். எப்படி இருந்தது? அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க பாருங்கள். கண்ணங்கள் ரெண்டும் அப்படியே வந்து நவாப்பழம் மாதிரி செவந்து போயிருக்குது, அழகாக இருக்குது. ஒரு ரோசாப்பூ தோத்துரும் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக செவந்துருக்கு. அடியே வயன், என்னடி இப்படி செவந்து போயிருக்கிறது? ஐயோ பெருமாளே, நான் போட்டு நெய்வேத்தியம் பண்ண பூஜை எதுவும் வீணாகலை, நோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் அவள் வாயை திறந்து எதுவும் சொல்லலையே, அது அவள் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. இந்த மாதிரி அவர் வருவாரா மாட்டார், ஏன்னா அவர் இவ்வளோ பண்ணதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எட்டுன அறிவுக்கு வந்து நம்மளை லவ் பண்ணுறாருங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படி இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை. என்ன பண்ணுறது பெருமாளே,
இதுக்கும் நீங்கள் தான் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கும்போது, அடியே வயன் வயன் அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தி தான் கூப்பிடுறாங்க. இதோ வரேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. சித்தி இவாளா? உன்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்கா எல்லாரும். தோ இவா தான் மாப்பிள்ள. நமஸ்காரம் பண்ணு. சித்தி என்ன? நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம். இதோ கொஞ்ச நேரம் இருங்கோ, செத்த உள்ளே கூட்டு போய் தயார் பண்ணிட்டு அழைச்சிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி உள்ளே கூட்டு வராங்க. கதவை லாக் பண்ணிவிட்டு, தோ பார் இந்த வந்திருக்கா தெரியுமா, இவ யாருன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறா. நல்ல உத்தியோகம், வயசு 34 ஆகுது. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன பண்ணட்டுமா? தோ அவரைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதையாக வந்து அவகிட்ட கழுத்தை நீட்டு. இப்போ மோதிரத்தை மாற்றிண்டு இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம். ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வை, தோலை உரிச்சிடுவேன். என்னடி சம்மதிக்கிறாளா இல்லையா? என்ன சம்மதிக்கிறாளா இல்லையா? அவ இல்லைண்ணா அமைதியாக வாயில் கொழுக்கட்டையை வச்சுட்டு இருக்கிறா போல, ஒன்றும் பேசாமல் அழுதுண்டே இருக்கிறா. இதோ பார், உன்னைய இத்தனை நாள் வச்சுட்டு குப்பை கொட்டினதெல்லாம் போதும். எங்களுக்கும் பிள்ளையாண்டா இருக்கிறா, அவளை பார்க்கணும். ஆற்ற விட்டு தொலைஞ்சு போ தயவு செய்து. இப்போ போய் சம்மதம்னு சொல்லலை, அவ்வளோதான். என் கோர முகத்தை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன் பார்த்து ஜாக்கிரதை நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க சித்தியும் சித்தப்பாவும் ரொம்பவே ஒரு மாதிரி இதாக பேசுகிறாங்க. அவளுக்கு கண்ணீர் முட்டிக்கிட்டு வருது. என்னோடய காதல் இப்போ தான் கை கூடிச்சு, அதுக்குள்ளே அது முடிய போகுதா அப்படின்ட்டு. பட் மனசோட ஒரு ஓரத்தில் அவர் கண்டிப்பாக வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. பெருமாளே எப்படியாவது அவளை கொண்டு வந்து சேர்த்துருங்கோ. என்னோட அன்பும் காதலும் உண்மைனா, அதுக்கு சக்தி இருந்ததுன்னா அவள் இப்போ உடனே வரணும். ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் வெளியில் போனதுக்கப்புறமா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அழுகுறீங்க. ஸோ இப்படி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சித்தி வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நீங்கள் இன்னும் அதே இடத்துல உட்காந்துட்டே இருக்கீங்க. அடியே கழிச்சடை, இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கிறியா? உனக்கு அவ்வளோ திமிரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் பல்லார்னு ஒரு அடை விட போவாங்க பாருங்க. அப்போ ஒரு கன்ஷாட் சவுண்ட் கேட்குது உங்கள் வீட்டு வாசல்ல. என்னன்னு பதறி அடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா, வணக்கம் மாமனார் அண்ட் மாமியார், இங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஒரு மாதிரியான ஸ்மர்க் ப்ளஸ் ஒரு கோபத்தோடு உள்ளே வராரு. டயாங் தம்பி, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறேன்? நோக்கு என்ன வேலை இங்கே? என் பொண்ணுக்கு என்ன 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 சாமி, ஏன் வாய் பன்னு பரதநாட்டியம் ஆடுது? அவ்வளோ பயமா? அவ்வளோ பயம் இருந்தா ஏன்டா என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கும்போது வேற மாப்பிள்ள பாப்ப அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தப்பாவோட சட்டையை பிடிச்சி அப்படி இழுத்து கேட்குறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அழகாக கலந்த கண்ணோட லைட்டாக ஒரு சிரிப்போட டயாங்க பார்க்குறீங்க. அப்படின்னு லைட்டாக அவங்க உதடுகள் முணுமுணுக்குது. அறிவில்லை, நீ யாருன்னு சொல்ல மாட்ட. இவன் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கன்னு சொல்லும்போதே, புறம்போக்குங்களா, நான் டயாங்கோட பொண்டாட்டின்னு சொல்ல முடியாதவனால அப்படின்னு அவர் வாய் நிறைய அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு வேறு ஒன்றுமே தேவைப்படலை. வேகமாக ஓடி போய் அவரை கட்டி அணைச்சிக்கிறீங்க. இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். 1 மாதமோ 2 மாதமோ இல்லை, 2 வருஷமாக காத்துட்டு இருந்தேன். இப்போ சொல்லிட்டேனோ, எனக்கு யாரும் வேணாம், நீங்கள் மட்டும் போதும், என்னை கூட்டிட்டு போயிருங்கோ. அட பாதகி, நீ எல்லாம் ஒரு மனுஷாலாடி. இத்தனை வருஷம் உன்னைய வச்சு வளர்த்தோமே, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் எப்படி போறா பாரு, இவாளுக்கெல்லாம் நல்ல சாவு வருமா அப்படின்னு சொல்லி உங்கள் சித்திக்காரி இது பண்ண அப்படியே கன் எடுத்து அவள் பக்கம் காட்டுறா பாருங்க. டேயோங்க ஒரு வார்த்தை எப்படி ஒரு வார்த்தை பேசிட்டு இங்கே எதாவது நகர்ந்து தான் பாறேன், இங்கேயே புதைச்சி புல்லு முளைக்க வச்சிருவேன். என் பையனை நீங்கள் படுத்தின பாட்டுக்கலாம் தோ 2 பேரையும் சேர்த்து வச்சு கொளுத்திரு. இவன் முகத்துக்காக விட்டுட்டு போகிறேன். உன்கிட்ட வந்து நியாயமா பொறுமையா மாமா பொண்ணை குடியான்னு சொல்லி கேட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆனால் எப்போ என் பொண்டாட்டி மேலேயே கை வைக்க பார்த்தியோ அப்போவே போடாங் அப்படின்னு சொல்லும்போது பையன் ஒரு மாதிரி பார்க்குறா. வேணாம் மாமா எதுவும் பேசலை, என் பொண்டாட்டிக்கா அதுக்கு எதுவும் கேட்க வேண்டாம். யாரடா அபிஷ்டோ நீ பொண்டாட்டி சொல்லிட்டு இருக்கிற, என்ன ஒவ்வொரு ராத்திரியும் உன் கூட அவள் வந்து அப்படின்னு சொல்லும்போது அது வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டேன். உங்கள் சித்தப்பான் கூட பார்க்காம நெஞ்சிலே ஒரு முதி. நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களை வளர்த்தவருங்கிறதுனால மாமா என்ன பண்ணுற வேணாம் போடி எங்கிட்டு அப்படின்னு சொல்லி
அவர் சொல்ல தான் செய்கிறாரு. பட் அவங்க கையை பிடிச்சி அப்படி முதுகு பண்ணி நிற்க வைக்கிறாரு. அவள் என் தேவதை, என் உசுறு, சரியா? தப்பாக ஒரு வார்த்தை பேசின மவனே வகுந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தேவையான ஏதாவது பொருள், முக்கியமான பொருள் இருந்தால் எடுத்துகிட்டு வாடி, ஏன் வந்து என்ன கேட்குறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சைடில் அப்படியே ஒரு திரும்புவார் பாருங்க. அங்கே 10 மணி டாக்டர் மாதிரி உட்காந்துட்டு இருப்பான் மாப்பிள்ளை. என்னடா மாப்பி, என்ன பண்ணுற? கல்யாணம் பண்ண வந்தியா? எப்படி மாப்பிள்ளைக்கு இப்போவே சுன்னத் கல்யாணம் பண்ணி விட்டுறலாமா? சுன்னத் கல்யாணமா? அது முஸ்லீம் மாத்திரெல்லாம் பண்ணுவா? இல்லையே, உங்களை மாதிரி ஆம்படையானுக்கு நானே பண்ணி விடுவேன் அப்படின்ட்டு தேங்க வர. ஐயோ ஆளை விடுங்கோ, நான் தெரியாமல் வந்துட்டேன். ஏதோ இவ தான் பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டா. பொண்ணு கொடுக்குறேன்னு யார் கூப்பிட்டாலும் வந்துடுறதா? பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்குறதுலாம் இல்லையா? ஐயோ சாமி, நான் இன்னும் பொண்ணாண்ட பேசவே இல்லை. நான் ஒரு ஆம்படையா கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசையில் வந்துட்டேன், என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ நான் கண்ண முடியும் 5 எண்ணு வேணாம், உன் கோஷ்டியெல்லாம் கூட்டுன்னு ஓடி போவியான். ஐயோ சாமி, 5லாம் தேவையில்லை, 3 போதும். ஐயோ அம்மா அப்பா எல்லோரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை அப்படியே கூட்டத்தை கூட்டு ஓடிடுறான். அங்கே உங்கள் சித்தியும் சித்தப்பாவும் ஒரு மாதிரி முறைச்சிட்டு பயத்தோடய நின்றுட்டுருக்காங்க. ஸ்டயாங்க இங்கே உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அப்படி ஜீப்பில் போயிட்டுருக்கும்போதே தாஸ்ட்டை ஃபோன் போட்டு, டேய் நம்ம ஏரியா சென்டர் கோயிலில் நம்ம பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் டயாங்க ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்னடி குந்தானி அப்படி பார்க்குற? மாமாவை கட்சி முழுங்கிடுவ போல. போங்க, இன்னைக்கு உங்கள் மேலே கோவம். ஏன் கோவம்? மாமா லேட்டாக வந்தேனா? இல்லை, என்னை தின்னல அலக்கழிச்சே இல்லை, அதனால தான் எவ்வளோ நாள் உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்தேன். நோக்கு தான் என் மேலே வெறுப்பாக இருக்கிறது இல்லை, முன்னாடியே சொல்லலாம்ல. ஏன் இப்போ பார்த்தாலும் ஆம்பளைங்க தான் உங்கள் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி ஓடி ஓடி வரணுமா? நீங்கள் வர மாட்டிங்களா? அது எப்படி நான் சொல்கிறது? இதோ பாருங்க, இப்போ வர்றதுக்கு என்ன பாடுன்ட்டு. அப்போல்லாம் சொல்லியிருந்தேன்னா அப்போ மட்டும் என்ன, இப்போ தூக்கிட்டு போன மாதிரி அப்போ உன்னை தான் தூக்கிட்டு போயிருப்பேன். நீ தாண்டி லேட்டு. நான்லாம் எப்போவுமே இப்படி தான், நான் இப்படி தான். என்கிட்ட நீ வந்திருந்தா உன்னை அள்ளி தூக்கிட்டு போய் ராஜ மரியாதை பண்ணியிருப்பேன், என் மகாராணியாக வச்சுருப்பேன். நீ தான் லேட் பண்ணிட்ட. நான் சின்ன பொண்ணு, நேக்கு என்ன தெரியும்? நீங்கள் தான் பெரிய வாளாச்சே. யார் நீ? சின்ன பொண்ணா? பார்த்தா அப்படி தெரியலையே. ஒவ்வொன்றும் சும்மா செதுக்கி அச்சோ பொறுக்கி என்னென்ன பேசுகிறான் பாரு. இப்படிலாம் பேசாதே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. அச்சோ சினுங்கிறாளே. யாரடி பொறுக்கி? அன்னைக்கு சொன்னேன் ஓடா பொறுக்கியா? பொறுக்கி என்ன பண்ணுவா தெரியுமா? இன்றைக்கி நைட்டு தெரிஞ்சுப்பேன். எது? நைட்டு தெரிஞ்சுப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஜீப் வந்து கோயிலுக்கு தான் போகுது. ஸோ டயாங் வந்து ஆல்ரெடி வயன் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஊர்லேருந்தே ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதோட அவங்க அம்மாவோட ஜுவல்ஸு அதெல்லாம் வச்சு அந்த கோயிலுக்கு போய் இறங்குறாங்க. வயன் அவரோட கைகளை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளுக்கு அந்த கோயிலுக்குள்ளே அந்த புனித ஸ்தலத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறா. இத்தனை நாள் எங்கே போயிட்டு தன்னோட காதலனை தன்னோட மணவாளனை கைப்பிடிக்கணும்னு மனமுருகி வேண்டினாலோ அங்கேயே அவளோட கல்யாணமும் அழகாக நடக்க போகுது. எவ்வளோ அழகான ஒரு விஷயம் இல்லை? ஸோ தெய்வங்கள் சாட்சியாக அவங்க கல்யாணம் நடக்க போகுது. அவளுக்கு வந்து வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருந்திருக்காது. டயாங் தான். 18 வயசு வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கூட தான் இருந்திருப்பா. அவங்க அம்மா அப்பா நல்ல பாசமாக தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி இதுங்க கூட வந்து இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் அவளுக்கு டயாங் மேலே வச்ச காதல் தான் என்றைக்குமே ஒரு துணையாக இருந்திருக்கும். மனுஷனுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவன் மேலே காதல் இருந்தாலும் எங்கே அவளோட சேஃப்டி வந்து கொஸ்டினபிள் ஆயிருமோ, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ தான் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் இப்படி அவளை பக்கத்தில் பார்த்த உடனே இந்த அளவுக்கு இருக்கிற பொண்ணு நம்ம கூடயே தான் எப்போவும் இருப்பாங்கிற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து அந்த அவள் தான் வந்து சாட்சி சொன்னா அப்படிங்கிறது வந்து அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்தே அவருக்கு வந்து ஒரு மாதிரி இவ தான் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற பொண்ணுங்கிற மாதிரி இருந்தாலும் அடிக்கடி அவர் வாழ்க்கையில் நடக்கிற கொலைகள், அவரை வந்து கொலை மிரட்டல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம இருக்கும்போதே நம்மளை இப்படி மிரட்டுறாங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அவர் மனசை போட்டு குழப்பி எடுத்துருப்பார். கடைசியில் எண்ணங்களோட ஓட்டத்திலேருந்து அந்த அலையிலேருந்து தப்பிச்சு ஒரு சூறாவளியாக வந்து தன்னோட தென்றலை தூக்கிட்டு போயிருப்பார். இதுதான் இவ்வளோ நேரத்துக்கு நடந்திருக்கும். அங்கே போன உடனேவே ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் அவளை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மணப்பெண்ணாக அலங்கரித்து கூட்டிகிட்டு வராங்க. டயாங்கும் அங்கே போய் வேஷ்டி ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு அப்படி வந்து மணமேடையில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு ஐயர் வந்து மந்திரம் சொல்ல இவர் தன்னோட அழகான காதலிக்கு மாலையை மாற்றி அப்படி தாலி கட்டி விடுறாரு. 3 முடிச்சு போடும்போது ஒயன் கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி வருது.
வராமல் எப்படி இருக்கும்? தான் உயிருக்கு உயிராக காதலிச்சவன் தனக்கு கிடைக்க மாட்டானோ, தன்னை விட்டு போயிடுவானோ, இப்படி இவனோட முரட்டுத்தனத்தாலே தான் காதல் முட்டுக்கட்டையாக போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவளுக்கு மொத்தமாக அள்ளி அள்ளி எடுக்க குறையாத அமுதமாக அவன் இப்போ கையில் இருக்கான், கூட இருக்கான்னு தெரியும் போது அழுக வராமல் எப்படி இருக்கும்? அப்போ அப்படியே பேக்ரவுண்டில் இந்த சாங். உன்னை காணும் வரையில் இந்த வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணால் நீயும் அதிலே வரைந்து சென்றாய் நல்ல ஓவியம், சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளைப் போல் நீ முளைத்தாய். இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா சம்பிரதாயமும் கழிஞ்சதுக்கப்புறமா அந்த லொக்காலிட்டியில் இருக்க லேடிஸ் தான் அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க. அப்படி பால் சொம்பை எடுத்துகிட்டு வயன் வந்து ரூம்குள்ளே போகிறா. அங்கே டயாங் கை நிறைய மல்லிகைப்பூவை சுற்றிக்கிட்டு ஷர்ட்டில் 3 பட்டனை கழட்டி விட்டு அவரோட முன்னழகை அப்படி பளிச்சுன்னு காட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு. வயனுக்கு உள்ளே போனவொடனே வெக்கம். அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே போய் பால் செம்பை பக்கத்தில் வைக்க போகிறா. அப்போ டயாங் வந்து அவள் கையை பிடிச்சி இழுத்து அவர் மேலே போட்டுக்கிறாரு. அச்சோ விடுங்க, என்ன பண்ணுறீங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. இந்த ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே வந்துட்டு பஜனையாக பாடுவாங்க. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில். ஐயோ போதும்ண்ணா, கொஞ்சம் பேச விடுறீங்களா? என்னடி பேசணும் உங்ககிட்ட? அதான் நைட்டு எல்லாம் பேசிக்கலாம் வாடி. நான் கொஞ்சம் நேக்கு பேசணும். சரி சொல்லு. முதல்ல என்னென்னா, வெளியில் பண்ணுற கூத்தெல்லாம் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. என்னதை எடுத்துகிட்டு வராங்க? அதான் நான் அந்த படத்துலலாம் பார்த்துருக்குறேன். வெளியில் ரவுடியாக இருக்கிற வாயெல்லாம் ஆற்றுல வந்து பொண்டாட்டி என்கிட்ட திட்டின்னு இருப்பா, அதுக்கப்புறம் கத்துவா, சில நேரம் அடிக்க கூட செய்வா. என்னை பார்த்தா உனக்கு ரவுடி மாதிரி தெரியுதா? பின்ன சார் என்ன கரெக்டரா? கொழுப்பு தாண்டி உனக்கு. சரி, நெக்ஸ்ட்டு. அடுத்து, நேக்கு எப்போ கோயிலுக்கு போகணுன்னாலும் நீங்கள் தான் வரணும். இந்த டிரைவரை கூட்டிகிட்டு போ, இல்லை தம்பிங்களை கூட்டிகிட்டு போன்னு சொல்லக்கூடாது. பார்ப்போம். என்ன பார்ப்போமா? போங்கோ. சரி சரி சரி. என் அழகு சிலை மெழுகு சிலை எப்போ கோயிலுக்கு போகணுன்னாலும் மாமா ஓடி வந்துடுவேன். மூணாவது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சினுங்கிறீங்க. என்னடி மூணாவது? பாப்பா பிறந்துச்சுன்னா என்ன மறந்துடக்கூடாது. அதான் பாப்பா பிறந்துச்சுன்னா என் மேலேயும் பாசமாக இருக்கணும். பாப்பா பிறந்துருச்சுன்னா பாசமாக இருக்கணும். அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணுன்னா இப்போ ஒரு ப்ரொசீஜர் பண்ணணுமே மாமி. என்னது? என்னதுண்ணா? முத்தம் கொடுக்க போகிறீங்களா? அடி பாவி, ஏய் என்னடி முத்தம் கொடுத்தா பிள்ளை வந்துடும் நம்புகிற கேட்டகரியா நீ எல்லாம்? பின்ன ஆண்டவரே, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாதுடா. பொருந்தது போதும், பொங்கி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்து இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறாரு டயாங். மாமா வலிக்கிறது, பரவாயில்ல பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் இடுப்பை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் உங்களை முடிஞ்ச அளவுக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ண சொன்னால் என்னடி உதட்ட பிடிச்சி கடிச்சிட்ருக்க, இன்றைக்கி இவ்வளோ தான் வரும் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட ஷர்ட்டை மெல்லமாக கழட்டுறீங்க. மாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லை, சும்மா தான் வெக்கத்தில் கழட்டப்படாதா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுக்கிறீங்க. இன்னைக்கு மாமி தான் மாமாவை ஃபுல்லாக அன்ராப் பண்ண போகிறேன், பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, சீ போங்கோ எனக்கு வெக்கமாக இருக்கிறது, மாமி இப்படி வெக்கப்பட்டு என்னை கொல்லாத, வா கட்டில்ல மாமாவை கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி சட்டையை மட்டும் அண்ட்ரெஸ் பண்ணியிருப்பார், வேஷ்டி அப்படியே தான் இருக்கும். அப்படியே அவங்க மேலே ஹோவர் ஆகிட்டு இந்த 2 கண்ணு எங்கே போனாலும் என்னைய பூனைக்குட்டி மாதிரி நோட்டு விட்டுக்கிட்டே இருக்கும்ல. என் மேலே அவ்வளோ காதலை கண்கள் வழியாக ஒரு அருவி மாதிரி கொட்டின இந்த 2 கண்ணுக்கும். அதுக்கப்புறம் இந்த மூக்கு வெக்கத்தில் கோவத்தில் அழுகையிலன்ட்டு பல விதமான எமோஷன்ஸில் என்னை பார்த்து செவக்கும்.
அப்புறம் இந்த 2 கண்ணும். இதை இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். முந்தா நேற்று அந்த நேரத்தில் அழகாக செவந்துச்சுல. அப்புறம் இந்த உதடுகள், எண்ண முடியாத ஆசைகள், எண்ணில் அடங்காத போதைகள், இத்தனையும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்துச்சு. இட்ஸ் டிவைன் அண்ட் இட்ஸ் ஸோ அடிக்டிவ். என்ன சொல்கிறேன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் கழுத்து பகுதியில் வந்து பன்னீர் ரோஜா தோற்று போயிடும்டி இந்த இடத்துல வர ஸ்மெல்லுக்கு. மாமா முடியல கூசுறது. நீ மாமா கிட்ட மொத்தமாக அடிக்ட் ஆகிற, அடிமையாகிற. எப்படி, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு மாதிரி சின்னுங்கிறீங்க. அப்படியே உங்களோட காலர் போனில் கிஸ் பண்ணுறாரு. அப்படி அந்த செஸ்ட் சைடில் வந்து அவரோட வாயால் அவங்களோட அழகான மார்பகங்களை அளந்து பார்க்குறாரு. வாய் அளந்தது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற கணிப்பில் கைகளால் அளக்கிறாரு. ஒவ்வொரு அளவுகோலுக்கும் உங்களோட உதடுகள் கானம் பாடுது. மாமா வலிக்கிறது. பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருந்துட்டு ஒவ்வொன்றையும் அப்படி திருப்பதி லட்டு மாதிரி வச்சிருக்கிறியடி. சோ இப்படிலாம் பேசாதே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறது. பொண்டாட்டிகிட்ட பேசாமல் யார்கிட்ட பேசுகிறதா? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் பேசுவா. பேசிதான் பாருங்களே. சோத்துல என்னடி சோத்துல விஷம் வைப்பியா? ஆனால் உன்னை விட வேறு எந்த போதையாலையும் என்னை கொல்ல முடியாது. சோ போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னுங்கிறீங்க. ஏன்னா அவரோட ஒரு கை வந்து உங்களோட அந்த அழகான மாம்பழங்களை போட்டு பிசைஞ்சு கசக்கிட்டு இருக்கும். இன்னொரு இதை வந்து வாய்கள் அப்படி வந்து வேட்டையாடிட்டு இருக்கும். இன்னொரு கையால் உங்கள் ஹிப்ஸை போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு. ஐயோ இடுப்பா அடுப்பாடி இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இடுப்பையும் போட்டு இப்படி கசக்கிட்டு இருப்பார். உங்கள் ஹிப் செயின் அப்படி பைட் பண்ணி இழுக்கிறாரு. ஸோ இப்போ மீதி சேலையும் அவுத்துட்டு உங்கள் இன்ஸ்கர்ட் அண்ட் நீங்கள் பிரேசரோடு தான் படுத்திருப்பீங்க. அப்படியே உங்களோட அந்த குழி அழகில் என்ன இது நான் சொல்கிறேன்னு புரியுதுல, குழி அழகில் வந்து அப்படியே வந்து ஃபேஸை வச்சு ஸ்மூச் பண்ணுறாரு. என்னடி வாசனை அது? உனக்கெலாம் வேர்க்கவே செய்யாதாடி? எப்போவுமே இப்படி ரோசா பூ மாதிரி மணக்கிற. இல்லை எனக்கு புரியலை. புரிய வேண்டாம், சில பல விஷயங்கள் புரியாமல் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை லைட்டாக லிஃப்ட் பண்ணி உங்கள் பிரேசரையும் கழட்டி தூக்கி போடுறாரு. அப்படி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்குது ரொம்பவே. அப்புறம் பிரேசரை தூக்கிட்டு தான் அவ்வளோ வேலையும் பார்த்துருப்பாரு. அந்த அழகான வேலையை இப்போ பிரேசரே இல்லாமல் தொந்தரவுகள் இல்லாமல் அழகாக புகுந்து விளையாடிட்டு இருக்காரு மனுஷன். அப்போ உங்கள் கை இடையை அப்படி தடவி எடுத்துட்டு அப்படி ஃபேஸை வச்சு அந்த இடத்துல அப்படி என்னெல்லாமோ பண்ணுறாரு. அவரோட முகத்தை வச்சு உங்கள் அப்டமன் அந்த வயிறு பகுதியில் வந்து ஒரு ஓவியமே வரைகிறாரு. அவரோட மூக்கு வந்து ஒவ்வொரு இடத்த தொலைக்கும் போதும் உங்களுக்கு அப்படி ராஜசுகமாக இருக்குது. உங்கள் உடம்புக்குள்ளே ஒவ்வொரு செல்லுமே வந்து டயாங்கோட பேரை சொல்லி ஸ்க்ரீம் பண்ணுது. ஆனால் இன்னும் உங்கள் உதடுகள்லேருந்து வரல. மாமா மாமா அப்படின்னு ஃபைனலாக நீங்கள் ஒரு மோனை ரிலீஸ் பண்ணுறீங்க பாருங்கள். அது அவர் அப்படியே வந்து ஒரு அழகிய அசுரனாக மாற்றுது. என் பேர் இது நாள் வரைக்கும் இந்த அளவு அழகா, இந்த அளவு ரிங்காரமாக எங்கேயும் கேட்டதில்லடி. சொல்லுடி, இன்றைக்கி நைட் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கணும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் டயாங்கோட தலையை அப்படியே கோதி கொடுக்குறீங்க. அவரோட முதுகு பகுதியில் அப்படியே கோடு போடுறீங்க. அப்படி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அவரோட உதடுகளை எடுத்துட்டு உங்களோட மிகவும் ஆபத்தான விபத்து பகுதிக்கு தான் வராரு. இதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களோட பெண்மைக்குள்ளே அவரோட இதழ்களை வச்சு ஒரு சொற்பொழிவு நடத்துகிறாரு, ஒரு ஸ்பீச் நடத்துகிறாரு. அந்த சொற்களுக்கு உங்களோட பெண்மையால் விடை சொல்ல முடியலை. அந்த பெண்மைக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணவே முடியலை. அது இல்லாத பொல்லாத எல்லா விதமான கேள்விகளையும் கேட்குது. ஆனால் அந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமே உங்களோட ஆன்சர் மாமா மாமா போதும், மாமா முடியலை, மாமா இன்னைக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த உணர்ச்சி வேகத்தில் நீங்கள் அவரோட தலையை வந்து கோதி விட்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் அழுத்திடுறீங்க. அவரோட சொற்பொழிவு இன்னும் ஆழமாக போகுது. அந்த உதடுகள் இன்னும் ஆழமான வார்த்தைகளை உங்கள் பெண்மை கிட்ட கேட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியே இறங்கி வந்தவர் நீங்கள் ரொம்பவே ரெடி ஆகிறத அங்கே ஓடுற நீரோடை மூலயமா, அந்த வாட்டர் ஃபால்ஸ் மூலயமா கண்டறிஞ்சிட்டு அப்படியே கீழே வந்து உங்களோட தைஸ் பக்கத்தில்
கோழி என்னடி லெக் பீஸு, இது தாண்டி அது அப்படின்னு சொல்லி அங்கே அப்படி கடிக்கிறாரு பாருங்க. மா வலிக்கிறது, கடிக்காதே, எதுக்கு இப்படி பண்ணுறீள், அங்கே தான் கடிப்பேளா? ஐயோ சாரிடி பொண்டாட்டி, அங்கே மட்டும்தான் கடிச்சிட்டேன்ல, கொஞ்சம் இடத்துல கடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அவங்க இடுப்பு சைடில், அவங்க வயிறு சைடில், அவங்க செஸ்ட்டு சைட்லன்னு எல்லா பக்கமும் அப்படி கடிக்கிறாரு. அப்படி கடித்து சுவை பார்த்துட்டு உங்களோட அது வரைக்கும் நீங்கள் வழியில் முணங்கியிருப்பீங்க, இப்போ அப்படியே அந்த ப்ளஷரில் சுகபோகத்தில் முணங்க ஆரம்பிக்கிறீங்க. மாமா வலிக்கிறது. வலிச்சா என் கையை வேணா கடிச்சிக்கோடி, இல்லை எங்கே கடிக்கணுமோ கடிச்சிக்கோ. ஐயோ மாமா நிற்க முடியலை. அப்படியா, அப்போது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். என்ன சொல்கிறேன்? இப்போ புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அண்ட்ரெஸ் பண்ணிவிட்டு வயனோட முகத்துக்கிட்ட வராரு. இத்தனை நாள் உன்னைய வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரிடி, ஆனால் உனக்காக காத்திருந்ததுக்கு வர்த்தான ஒரு பரிசு தான் நீ எனக்கு. என் அம்மா அவங்க ஒரு தப்பும் பண்ணதில்லை, ஆனால் எங்கள் அப்பாவோட அந்த நல்ல குணங்கள், அவர் பண்ண உதவிகள், அதனால் அவர் சம்பாதிச்சு வச்ச எதிரிங்க இவங்க தான். கொஞ்சம் கூட ஒரு தப்பும் பண்ணாத என் அப்பாவே அம்மாவே கொண்டுட்டாங்க. அந்த பயத்தில் உன் காதலை நான் அலக்கழிச்சிட்டேன், ஆனால் உன்னை விரும்பாமல் இல்லடி, உயிருக்கு உயிராக விரும்புகிறேன். இதோ இந்த நெஞ்சில் இந்த குந்தானியை தவிர வேறு எவ்வளவுக்கும் இடம் இல்லை. கடைசி வரைக்கும், சாகுற வரைக்கும் இதோ இந்த அன்போட அரவணைப்போட மாமாவும் கூட இருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்குள்ளே போயிடுறாரு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகளோட வீரியமோ என்னவோ, அந்த வார்த்தைகளோட அழுத்தமோ என்னவோ, அவர் உங்களுக்குள்ளே போகும்போது இருந்த வலியை ஒரு கொஞ்சோண்டு கண்ணீர் துளிகளால் தான் வெளிப்படுத்துறீங்களே தவிர வேறு எந்த ரெசிஸ்டன்ஸும் நீங்கள் காட்டல. அப்படியே அவரோட முதுவை தடவி கொடுக்குறீங்க, அவருக்கு நல்லா இசைஞ்சு கொடுக்குறீங்க. அவர் போடுற ஒவ்வொரு மெட்டுக்கும் உங்களோட மோன்ஸ் தாழமாக அமையுது. மாமா மாமா வலிக்கிறது, கொஞ்சம் மெதுவா மாமா, மெதுவா. ரொம்ப வலிக்குதா? ஸ்டாப் பண்ணிடவா? வேணாம், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க, நான் உங்களோடது, ஆனால் கொஞ்சம் மெதுவா. ஒன்று நிறுத்த சொல்லு, இல்லை ஏதாவது சொல்லு. இந்த மாதிரி மாமா கிட்ட ரொம்ப நல்லவளாக இருந்தேன், மாமா ரொம்ப கிட்டவனாயிடுவேன். ஐம் ஸோ சாரிடி பொண்டாட்டி, லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஆரம்பித்தவர் அப்படி அல்ட்ரா ஸ்பீடில் போகிறாரு. அவங்களால முடியலை, அவங்க உயிர் உங்கள் உடம்பை விட்டு பெரிகிற மாதிரி இருக்குது. பெட்டெலாம் அப்படியே ஆடுது. மாமா மாமா கட்டில் உடஞ்சிட போகிறது, கொஞ்சம் மெதுவா. உடஞ்சா வாங்கிக்கலாண்டி, ஏன் சொல்லட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்காரு. அவருக்கு எவ்வளோ நேரம் தேடலை அவர் தொடர்பு பண்ணாலும் அது முடியாது போல், முடியாதுன்னு வந்து முத்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவரோட ஆண்மை கொஞ்சம் என்னையை விட்டுடுடா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்றாடும் போது அவரோட உயிரை உங்களுக்குள்ளே செலுத்திட்டு அப்படியே உங்கள் மேலே விழுகிறாரு. மாமா கொஞ்சம் தள்ளி படுக்கிறீங்களா, வலிக்கிறது. இது 2 தலகாணியில் படுக்கணும்னு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த அழகான பஞ்சு மெத்தையை 2ஐயும் கிஸ் பண்ணிவிட்டு அது மேலே படுக்கிறாரு. மாமா இருக்கட்டும், ஆனால் ரொம்ப வலிக்கிறது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். அவரை வந்து இன்னும் உங்களுக்குள்ளே இருந்து அவர் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பக்கத்தில் படுத்து உங்களை தூக்கி அவர் செஸ்ட் மேலே போட்டுக்கிறாரு. நீங்களும் அவரோட செஸ்ட்டை அழகாக வருடி கொடுத்துட்டே தூங்குறீங்க. என்னடி மாமா வேணும் கொஞ்சணுமா? போதும், இதுக்கே கால் ரொம்ப வலிக்கிறது, என் கால் எங்கன்னே தெரியல. பரவாயில்ல, மாமாவே கொண்டானிய 4-5 நாளைக்கு தூக்கிட்டு போகிறேன். எப்படி தூக்கிட்டு போவேன்? ஒரு ஆம்பளையா பண்ணுற காரியமாக அதெல்லாம்? ஆம்பளையா இந்த காரியம் மட்டும் தான் பண்ணணுமா? என் பொண்டாட்டிக்காக நான் துணி துவைச்சி கொடுப்பேன், பாத்திரம் கழுவி கொடுப்பேன், சமைச்சு கூட கொடுப்பேன். உனக்கு சமைக்க வருமா? ஏன் வராது? அப்போ கமலாமா? அது மாமா அடிக்கடி வெளியில் போவேன்ல, எல்லா நேரமும் உட்காந்து சமைக்க முடியாது, அதான். ஆனால் இப்போ பொண்டாட்டி வந்துட்டாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அச்சோ சமத்து, இவ்வளோ பாசமாக இருக்கிறேன். ஆம்படையானா பொம்மநாட்டியை வேலை வாங்கி தான் நான் பார்த்துருக்குறேன், ஆனால் ஒரு ஆத்துக்காரியை இவ்வளோ அழகாக நடத்துகிறீங்களே. நீங்கள் செல்லும், நீங்கள் ஸ்வீட், ரொம்ப கொஞ்சினீங்கன்னா மாமா இப்போ ஒன்றே வேலை வாங்க வேண்டியதாக இருக்கும். அச்சோ போதும், இதுக்கே நீங்கள் என்ன வலிக்கிறது? ஓகே, நெக்ஸ்ட் டைம்லேருந்து ஸ்லோவாக பார்த்துக்கலாம், நாளையிலேருந்து கொஞ்சம் மெதுவாக போகிறேன். இது நாளைக்கா? இப்போ பண்ண கூத்துக்கே எனக்கு கால் எங்கன்னு தெரியல, இன்னும் ஒரு வாரத்துக்கு பக்கத்தில் வரக்கூடாது. ஓய், இப்போல்லாம் சொல்லி சீன் போட்டுட்டு இருந்தேன்னா இப்போவே முடிச்சு விட்ருவேன். இன்னும் கொஞ்சம். ஐயோ போங்கோ.
ஆளை பாரு சினிங்கி மாமாவை மூடேத்துவா. ஆனால் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன்டு மை லைஃப் டி. அதான் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னேன். உனக்குன்னு இருக்கிற எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வச்சு உன்னை என் மகாராணி மாதிரி மாமா பார்த்துப்பேன். சரியா? அம்மா அப்பா எப்படி ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி. ஆனால் மாமா ஒன்றும் பேசாத, இல்லை ரொம்ப டயர்டாக இருப்பேன், இல்லை தூக்கம் வரலாம் சொல்ல. நம்ம வேணாம், ஐயோ இன்னைக்கு தூக்கம் வர்றது, நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து என்ன கேட்க வர போகிறாருங்கிறத அர்த்தம் புரிஞ்ச நீங்கள் அவர் மேலே அப்படியே சாஞ்சு தூங்குறீங்க. இப்படி தாண்டா காதலோடையும் அக்கறையோடையும் ஒரு கேர் அண்ட் லாஸ் ஆஃப் அஃபெக்ஷனோடையும் உங்கள் 2 பேரோட வாழ்க்கை போகுது. அன்பு காட்டுறதுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும். டயாங் வெளியில தான் கேங்ஸ்டர், வெளியில தான் தாதா, வீட்டுக்குள்ளே உங்ககிட்ட ஒரு பூக்கி மாதிரி தான் பண்ணுவார். அந்த சாமி படத்தில் வரும் தெரியுமா, ஒரு குழந்தை வரும் முன்னை கண்ணு நடுங்க, வீட்டினில்லே ஒரு குழந்தைய சினுங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு குழந்தை மாதிரி பண்ணுவார். நீங்கள் அதுக்கு மேலே குழந்தை, அவர் அப்படி கொஞ்சம் தீர்த்துக்குவீங்க. பட் நைட் ஆயிடுச்சுன்னா அவருக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டர் ப்ரொவோக் ஆயிடுவாங்க. பட் உங்களுக்கு மட்டுமே அடங்கி போகிற, உங்களை அடக்கி ஆளவும் செய்கிற, அதே சமயம் உங்களுக்குள்ளே அடங்கியும் போகிற அந்த அழகிய அசுரன் ராத்திரி நேரம் எட்டி பார்ப்பான். அவரோட இதை நீங்கள் தாங்கிக்கிறதுக்கு காரணம் அதுக்கெல்லாம் மேலே அவரோட காதல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு வழியுமே இல்லாமல் நீங்கள் தாங்கிக்கிறீங்க. அண்ட் இன்னொன்று, அவர் ஃபுல்லாகவே ப்ரொடெக்ஷன் போட்டு தான் யூஸ் பண்ணுவார். அவர் உங்ககிட்ட இருந்து உங்களோட உடம்புலேருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்க்கல. இந்த வார்த்தையை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணிப்பார், உங்களோட உடம்புலேருந்து அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதிர்பார்க்கல. நீங்கள் உங்களை முழுசாக அவர்கிட்ட கொடுக்குறீங்கல்ல, அந்த நம்பிக்கையிலிருந்து தான் அவருக்கு அந்த உறவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மேக் அவுட்டை, அந்த இன்டிமசியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம மனைவி கூட நம்ம நெருக்கமாக இருக்கிறோங்கிறது. அவள் உடம்புக்குள்ளே முழுசாக எதுவுமே இல்லாமல் போகிறது கிடையாது, அவன் மனசுக்குள்ளே போய் ஆள்றது அப்படிங்கிறது தான் வந்து தெரியாமல் அடக்கின்னு சொல்லிட்டேன், ஆட்சி பண்ணுறதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்படி டே ஸ்கிப் ஆகுது, ஒரு 1 month ஆகிருக்கும். அப்போ டயாங் தான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. அப்படி நீங்கள் வந்து குளிச்சுட்டு சேலை மாற்றிட்டு இருப்பீங்க, தலை தவிட்டிட்டு, அப்போ பேக் ஹக் பண்ணி உங்கள் இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டு, மாமா என்ன பண்ணுறேன், கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ் தானே மாற்றின்னு இருக்கேன், எதுக்கு இப்படி பண்ணேன், ஒரு நிமிஷம் பெண்ணு குத்திருக்கோம் உள்ள. அப்படியா, என் பொண்டாட்டிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். என்னது, இதோ பார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நெக்லஸ் பாக்ஸு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த ஹாரம்லாம் சொல்லுவோம்ல, ஹாரம்னா கிடையாது, ஹாரம் சரியா, பெரிய மாலை மாதிரி இருக்கும். அது டப்பா தான் கொடுக்குறாரு. அடியாத்தி இவ்வளோ பெரிய செயினா, நான் இதெல்லாம் படத்துலதையும் நகை விளம்பரத்தையும் தான் பார்த்துருக்குறேன். இது ரொம்பவே காஸ்ட்லி தெரியுமா. ஐயோ மாமா, இன்னைக்கு எதுக்கு அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்தேன். காஸ்ட்லின்னே சொல்ல முடியாதுடி, ப்ரைஸ்லெஸ், விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்கிறாரு. விலை மதிப்பில்லாததா? ஐயோ நேக்கு எதுக்கு அவ்வளோ ஆனோம். ஆனால் ஏன்னா என் பொண்டாட்டி அதை விட விலை மதிப்பில்லாதவளாச்சே. நீ ரொம்ப உன்னோட கனவு எல்லாமே அதை விட இது பெருசு தெரியுமா. அட போங்கோ, என்னென்னு தான் திறந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திறந்து பார்ப்பீங்க பாருங்கள். அவர் சொன்ன மாதிரியே அதில் ஒரு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் இருக்குது. அதுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், எமரல்ட், சஃபயர்னு எந்த விதமான மாணிக்க கற்களுமே ஈடாகாது. என்ன இவ்வளோ பில்டப் பண்ணுறாளேன்னு தானே பார்க்குறீங்க, அது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒயர் நர்சிங் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் தான். மாமா இது சென்னையோட டாப் காலேஜில் என் பொண்டாட்டி நர்சிங் படிக்க போகிறா சரியா. மாமா இது உண்மையா? இல்லை பொய், தோ இந்த பேப்பரத்துக்கு குப்பையில் போட போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு அவரோட சட்டை நனைய அப்படியே உங்களோட கண்ணீர் துளிகள் வந்து அவரோட சட்டையில் ஓடுது. ஏய் ஏண்டி அழுவுற, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணான்னு இந்த 2 வருஷமாக கேட்குறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு நர்சிங் படிக்கணுங்கிறது கனவு, அந்த கனவை நிறைவேற்ற முடியாமல் தவிச்சுட்டு இருந்தேன். எப்படி மாமா உங்களால் மட்டும்? ஏன்னா என் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியாக மட்டும் இல்லை, அவளோட ராஜ்யத்துக்கு ராணியாகவும் இருக்கணும். என்னோட மகாராணியாக மட்டும் இல்லை, அவளுக்கு அவள் எல்லாமாவும் இருக்கணும். உன்னைய பற்றி அலசி ஆராய்ஞ்ச எனக்கு என் பொண்டாட்டியோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்க தெரியாதா? அந்த வகையில் தான் மாமா ஆம்பளையாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ எப்படி மாமா? என் மாமா என்றைக்குமே அழகான ஆம்பளை, ஆனால் சேட்டுக்கார பொறுக்கி. ஓய் சும்மா சும்மா பொறுக்கின்னு சொன்னேன் பார்த்துக்கோ, எந்த டைமிங்லாம் பார்க்க மாட்டேன், போங்க போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமாக ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்கி அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. அந்த முத்தத்தை அழகான இதாக கண்டினியூ பண்ணுறாரு நம்மளோட டயாங். ஆனால் நம்ம கதையை இங்கே ஒரு அழகான எண்டிங்கோட கொண்டு போகிறோம்.
ஸோ எப்படி இருந்தது கதை? நல்லா இருந்ததில்ல? எப்போ பார்த்தாலும் குழந்தையோட முடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா பொண்ணுனா எப்போவுமே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட தான் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஒரு ஹாப்பியான எண்டிங் அவள் லைஃப்பில் நம்ம கொண்டு வந்துட்டோம். தாய்மைங்கிறது பெண்களுக்கு இன்னொரு பிறப்பு. நான் ரொம்பலாம் எதுக்குள்ளேயும் டீப்பாக போகலைங்க. தாய்மைங்கிறது பெண்களுக்கு ஒரு வரம், ஒரு பிறப்பு. பட் அது இல்லைன்னா சாபம்னு கிடையாது, அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு கிடையாது. அந்த விஷயத்துலேருந்து தாண்டி அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற நிலைமை எப்போ தெரியுமா? எப்போ ஒரு பொண்ணுக்கு தனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் ஒருத்தங்களுக்கு டிபெண்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாலோ அதுதான் உண்மையான தோல்வி அவள் லைஃப்பில். அவளுக்கு வந்து லைஃபே போச்சுன்னு சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்த பெண்கள் அப்படி, அதனால் சொல்கிறேன். ஸோ எப்படி இருந்தது கதை? டயாங் மாதிரி ஒரு ஜென்டில்மேனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? ரகட், டாமினன்ட், எட் அவரோட பொண்ணுக்கு, அவரோட ஆளுக்கு அவர் பூக்கிதாங்க. எந்த ஆம்பளையாவது தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கணும்னு சொல்லி அவன் ஆசைகளுக்காக போராட ஆரம்பித்தான்னா அவனை விட சிறந்த ஆள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அதுதான் நம்ம டயவங்க இந்த கதையில். நான் வந்து அதை ரொம்ப எக்ஸக்ரேட் பண்ணியிருப்பேன். பொன், மணி, அதுக்கப்புறமா வைரம், வைடூரியத்தை விட அது வந்து காஸ்ட்லியானதுன்னு சொல்லியிருப்பேன். ஒரு பொண்ணுக்கு படிப்புங்கிறது நகை, நட்டு, சொத்து எல்லாத்த விடவுமே பெரிய விஷயம். அதனால தான் நான் அதை அவ்வளோ எக்ஸக்ரேட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த கதையோட அதுக்கப்புறமா அந்த கதையில் நான் யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே ஹாட்ஸ்டாண்ட்லாம் வந்து இந்த மாதிரி தான் நான் வாய்ஸ் பண்ணுவேங்க. உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு வந்து என்னடா இவ தமிழ்லே கொண்டு போகிறாளே ஒன்றும் விளங்கலையா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இருந்தாலும் கொஞ்சம் புரியறதுக்கு அங்கங்கே இங்கிலீஷ் வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ரிப்போர்ட்டோட ரிஸ்க் அதையும் தாண்டி பயத்துக்காக இல்லை, என் தாய்மொழி மேலே இருக்க எனக்கு அன்புக்காகவும் அது எனக்கு தரக்கூடிய போதையினாலேயும் தான் நான் வந்து தமிழ்லே இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போகிறேன். ஸோ அது புரியாதவங்களுக்கு பிகஸ்ட் மன்னிச்சு. ஓகே, தென் கோயில மச்சா பிடிச்சிருக்குதா? எப்படி இருந்தது? உனக்காக உன் பர்த்டே அன்றைக்கி இந்த ஒன் ஷாட்டை கொடுக்குறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? எப்போவுமே நீ வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணணும். உன்னோட கீச் இனிமையான குரல் மாதிரி உன் வாழ்க்கை இனிமையாக அமையணும். அகெயின் மோஸ்ட் ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பியாக இரு, சேஃபாக இரு, நல்லபடியாக இரு. சரியா? தென் அஸ்மி, நீ உனக்கு வந்து இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதையை நான் உனக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். என்னோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சப்போர்ட்டர்டா நீ. ரொம்ப நாளாகவே என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இன்ஸ்டாவில் நீ ஆரம்பம் நான் ஒன் ஷாட்டுக்கு கொடுத்த ரிவ்யூ பார்த்துட்டு ஐ வாஸ் ரியலி ஓவர்ஹெல்ம்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ ரசித்து நம்மளை கேட்குறாளா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கும் இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதை ரொம்ப ரசிச்சிருப்பேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் அலாட்ரா தங்கம் உன்னோட இந்த சப்போர்ட்டுக்கு. தென் எல்லாருக்கும் டயோங் பாய்ஸ் எல்லோரும் இதை ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ப்ளஷ் ஆகிருப்பீங்க, கண்டிப்பாக எமோஷன்ஸ்களில் அப்படியே ஒரு நீச்சல் போட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும். ஓகேடா, நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டை சந்திப்போம். அது வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமோ சோகமோ இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களோட ஷஃபி. டாடா, பை பாய், see you and love you. ஓகேடா, அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஸோ எனக்குமே இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷஃபி இன்னும் நிறைய ஸ்டோரி பண்ணுறதுக்கு நான் டெய்லியும் நான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் போடு, ஐம் வெயிட்டிங். தென் ஓகேடா, ஸோ நீங்களும் அந்த ஸ்டோரி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டேடா. ஓகேடா, ஸோ மறக்காமல் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, போட்டில் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கோங்கடா. ஓகேடா, ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.